ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எப்படா இந்த படம் வரும், இந்த படத்தோட கதையை உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நான் ரொம்ப நாளா ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு தாறுமாறான டிடெக்டிவ் த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். நம்ம என் நைவ்ஸ் அவுட் பார்ட் 1 பார்ட் 2 2 படம் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அதோட தேர்ட் பார்ட் தாங்க இந்த படம். ஃபர்ஸ்ட் பார்ட் லாங் எகோ பண்ணது, செகண்ட் பார்ட் ஷார்ட் எகோ பண்ணது. அது ரெண்டையும் பார்க்காதவங்களுக்காக 2 படத்தோட வீடியோ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்போ பேசினது இல்லையா? ஸோ அதில் நம்ம பேச்சு சூரமுக்கியா தான் இருக்கும். உங்க ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க அந்த வீடியோவை பார்க்கணும். கொடுத்துருக்கேன் பாருங்க. அதோட அந்த 2 பார்ட்டை பார்த்துட்டு வந்தாதான் 3வது பார்ட் புரியும்லாம் இல்ல. ஒன்னு சோலோ ஸ்டோரி. ஸோ நீங்க டைரக்டாவே தேர்ட் பார்ட்டை பார்க்கலாம். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025 ரிலீஸ் ஆன வேக் அப் அ டெட் மேன் எ நைவ்ஸ் அவுட் மிஸ்ட்ரின்ற ஒரு படம் தாங்க. ஒன்லைன் ஸ்டோரியை பெருசாலாம் சொல்ல வேணாம். சிம்பிளா ஒரு சர்ச்சில் நடக்கிற அமானுஷ்யமான கொலைகள் எப்படி நடக்குதுன்றத ஒரு டிடெக்டிவும் அதே சர்ச்சில் இருக்க ஒரு ஃபாதரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்றது தான் படத்தோட கதை. படத்துல ட்விஸ்ட் எல்லாம் சொல்லவே வேணாங்க. எல்லா ட்விஸ்டும் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். படம் முடிகிற வரைக்கும் ட்விஸ்ட் எல்லாம் தரமா செதுக்கி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு படம் பார்க்கலனா வேற என்ன படத்தைங்க பார்க்க போறோம்? சோ படத்தை மிஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா வேற லெவல் படம் ஒன்னு பார்த்த ஃபீல் கிடைக்கும். இப்போ வாங்க அமானுஷ்யத்தோட ஆணி வேற ஆட்டி பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு சீரிஸும் ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆக இந்த படத்தை ஓபன் பண்ணா எடுத்ததும் ஹீரோவோட இன்ட்ரோ தான். யாரோ ஒருத்தவங்க நிஜத்துல நடந்த ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை வார்த்தையா எழுதிருக்காங்க. அதை ஹீரோ படிச்சிட்டு இருக்கும்போது அந்த கதைக்கான பிளாஷ்பேக் போனா இந்த கதையை எழுதிருக்கிறது ஒரு சர்ச்சில் புதுசா ஃபாதரா வந்திருக்க ஒருத்தவருங்க. எனக்கு இந்த கதையை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லணும்னா இந்த கதைக்கான காரணமே ஒரு கலக மூட்டி தான் அப்படின்ற வார்த்தையில இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. நான் புது ஃபாதர்னு ஒருத்தவரை சொல்லியிருந்தேன்ல. இந்த ஆளு பாஸ்ட்ல பாக்ஸரா இருந்தவர் ரிங்ல ஒருத்தவங்க கூட போட்டி போடுறேன்னு சொல்லி அவனை அடிச்சே கொன்னுட்டான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கில்ட்டி ஆகி எதுக்குடா நமக்கு அந்த சண்டைலாம், பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா கொஞ்ச நாள் ஆண்டவன் காலடியில கிடப்போம் அப்படின்னு ஃபாதரா வந்துட்டாரு. என்னதான் வெளியே ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் மாறிட்டேன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்க ஒரிஜினல் கேரக்டர் மாறுமா? அப்பப்போ அது வெளியே வரதானே செய்யும். ஒரு நாள் புது ஃபாதர் கிட்ட எவனோ ஒருத்தவன் தெனாவட்டா பேசினதும் உள்ள இருக்க பாக்ஸர் பைப்புல வெளியே வந்து பேசினவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட புது ஃபாதர் மேல விசாரணை கமிஷனை வைக்கிறாங்க. விசாரிக்கிற ஃபாதர்ஸ்ல ஒரு மொட்டை ஃபாதர் இருக்காரு இல்லீங்களா, அவர் புது ஃபாதருக்கு சப்போர்ட்டுங்க. அது இல்லாம புது ஃபாதர் யார் அடிச்சாரோ அவன் ஒன்னும் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்ல. ஏற்கனவே சர்ச்சை ஆளுங்களுக்கு அவன் மேல வெறிதான். அவனை அடிச்சதுல தப்பு இல்லைனாலும் அடிச்சது தப்பு இல்ல, ஃபாதரா இருந்துகிட்டே இதை பண்ணலாமா? சோ உனக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுத்துதான்ப்பா ஆகணும். நீ என்ன பண்ணு, இங்க இருந்து பல கிலோமீட்டர் தூரத்துல ஒரு குட்டி டவுன்ல தனியா ஒரு சர்ச் இருக்குப்பா. ஆல்ரெடி அங்க ஒரு பழைய ஃபாதர் இருக்காரு. அவர் தான் அந்த சர்ச்சை கட்டி ஆண்டுட்டு இருக்கவரே. மொரட்டு கைப்பா. தனக்குன்னு சில சப்போர்ட்டர்ஸ் வச்சுக்கிட்டு அங்க ஒரு ராஜாங்கமே பண்றாரு. புதுசா நீ போனா உன்னை என்ன பண்ணுவாரெல்லாம் தெரியல. எது நடந்தாலும் நீ அங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். விளங்குச்சா? கிளம்புன்னு மொட்டை ஃபாதர் சொல்லி புது ஃபாதர் அந்த குட்டி டவுன்ல இருக்க சர்ச்சுக்கு போய் பழைய ஃபாதரை மீட் பண்ணதும் அவரு ஆள் நல்லா ஆவணி அவிட்டத்துல தாவணி வைக்கிற ஆள் மாதிரி இருந்துகிட்டு அவருக்கு புது ஃபாதரை பார்த்ததும் கொஞ்சம் காண்டு தாங்க. இவ்வளோ நாள் நம்மளே எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், கேட்பாரு இல்ல, இப்ப இவன் வந்திருக்கானா, சரி பார்த்துப்போம் அப்படின்னு பேச்சாலேயே வெறுப்பள்ளி கொட்டிட்டு இருக்க அதே சர்ச்சில் மார்த்தான்ற ஒரு வயசான லேடி அவங்க குழந்தை பருவத்துல இருந்தே இந்த சர்ச்சுக்காக சேவகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரோட அறிமுகம் முடிஞ்சதும் அடுத்து இந்த சர்ச்சில் தோட்டக்காரரா இருக்க ஒருத்தவரை காட்ட அவருக்கு மார்த்தானா உயிருங்க. மார்த்தாவுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாரு. பிளஸ் ஒரு காலத்துல தோட்டக்காரன் குடிகாரர்களின் குலதெய்வமா இருந்தவன். அவ்வளவு குடி குடிச்சிருக்கான். அப்புறம் பழைய ஃபாதர் பல விதமான அட்வைஸை போட்டு அவர் பேச்சை கேட்டு தோட்டக்காரன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிராப் கூட குடிச்சதில்ல. அதோடங்க பழைய ஃபாதரோட ஃபேமிலி தான் காலங்காலமா இந்த சர்ச்சுக்கு தலைமையா இருக்காங்க. தெளிவா சொல்லணும்னா பழைய ஃபாதரோட தாத்தா முன்னொரு காலத்துல அவர் தான் அந்த சர்ச்சுக்கு ஃபாதரா இருந்திருக்காரு. அப்புறம் அவர் செத்ததும் அவர் சமாதியை இங்கே ஒரு மண்டபம் கட்டி அதுக்குள்ள வச்சிட்டாங்க. அதை உள்ள இருந்து திறக்கிறது ஈஸி, வெளியே இருந்து திறக்கணும்னா அதுக்கு ஜேசிபி பொக்லைன் அப்படின்னு சில ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படும். என்ன இப்போ இருக்க சின்ன பசங்களாம் அந்த மண்டபத்துல அடிக்கடி கேவலமான ஒரு டிராயிங்கை வரையறது இல்ல கல்ல தூக்கி அடிக்கிறது அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. சோ இங்க ஒரு கேமரா வைக்கணும்பா, அப்பதான் சரி வரும் அப்படின்ற மாதிரி தோட்டக்காரன் புது ஃபாதர்ட்ட சொல்லி முடிச்சதும் அடுத்து இந்த சர்ச்சோட செவுத்துல ஏற்கனவே அங்க ஒரு பெரிய சிலுவையை வச்சிருந்திருப்பாங்க போல. சிலுவை வச்சதுக்கான அச்செல்லாம் இருக்கு. ஆனா சிலுவை இல்லையா, புதுசா வந்திருக்கோம், நம்மளே இதுல ஒரு சிலுவையை வச்சு விட்டா பழைய ஃபாதர்ட்ட பேர் வாங்கிடலான்னு புது ஃபாதர் ட்ரை பண்ணும்போது பழைய ஃபாதர் பிடிச்சி கத்துன்னு கத்தி விடுறாரு. ஏண்டா டேய், சர்ச்சில் ஒரு சிலுவை வைக்கிறது தப்பாடா, அதுக்கு ஏன்டா இந்த பேச்சு பேசுறீங்கன்னு புரியாம புது ஃபாதர் இதுக்கான விளக்கத்தை மார்த்தா கிட்ட கேட்டதும் அதை ஏன்பா கேக்குற, அது ஒரு சோகத்துல குளிச்ச கதை. பழைய ஃபாதருக்கு தாத்தா ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா சரியான அடங்கா பிடாரி. எப்ப பாரு எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டே இருப்பா. அப்படி ஒரு நாள் சுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது
யார் மூலமாகவோ வயித்துல குழந்தைய வாங்கிட்டு வந்துட்டா. அதுல பிறந்த குழந்தை தான் பழைய ஃபாதர். நம்ம ஊர் சைட்ல எல்லாம் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகும்னு. அந்த மாதிரி தாத்தா ஃபாதர் எப்ப சாவாரு அவர் சொத்தெல்லாம் வழிச்சு வாரி எடுத்துக்கலான்னு தாத்தாவோட பொண்ணு வெயிட்டிங்ல இருந்திருக்கா. இத பத்தி தாத்தா ஃபாதர் அடிக்கடி சின்ன பொண்ணா இருந்த மார்த்தா கிட்டையும் சொல்லியிருக்காரு. நானே இந்த பாவப்பட்ட சொத்தை ஏன் சேர்த்தனே தெரியலமா, அது என்னோட போயிடும்னு பார்த்தா அடுத்து என் பொண்ணு வேற அதுக்கு ஆசைப்படுறா. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நான் போனதுக்கு அப்புறமும் அதை அவ கையில மட்டும் போயிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னவரு அடுத்த கொஞ்ச நாள்லயே கடவுள் முன்னால பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போதே உயிரை விட்டாருங்க. அப்புறம் மண்டபம் கட்டி அதுக்குள்ள தாத்தா ஃபாதரோட பாடியை வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க தாத்தா ஃபாதரோட பொண்ணு ருத்ர தாண்டவமே ஆடி இருக்கா. ஏன்னா திடீர்னு தாத்தா ஃபாதரோட சொத்து மொத்தமும் எங்க போச்சுன்னே தெரியல, மாயமா மறைஞ்சு போச்சு. சொத்து கிடைக்காத கோவத்துல சர்ச்சுக்குள்ள போனவ அங்க இருக்க பொருளெல்லாம் அடிச்சு உடைச்சு செவுத்துல மாட்டியிருந்த மிகப்பெரிய சிலுவைய கீழே தள்ளி விட்டு சுக்கு நூறு ஆக்கிட்டு இருக்கும் போது அவகிட்ட வந்த சின்ன பொண்ணான மார்த்தா, விடுங்க ஆனது ஆச்சு போனது போச்சு, இனிமேல் கடவுளோட பாதிக்கு வந்துருங்க, அவர் உங்களை காப்பாத்துவாருன்னு தெய்வீகமா பேசினதும் நானே சொத்தை காணோன்ற கடுப்புல இருக்கேன், வெறுப்பா ஏத்திட்டு இருக்கேன்னு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம தாத்தா பொண்ணு மார்த்தாவா அந்த அடி அடிச்சிருக்கா. அடுத்து சொத்து கிடைக்கலன்ற விரக்தியில தாத்தா ஃபாதரோட சமாதிக்கு முன்னாலேயே அவரோட பொண்ணும் செத்துட்டா. இப்படிப்பட்ட கேவலமான பிறவி இந்த குடும்பத்துல இருந்துச்சுன்னு அடிக்கடி ஞாபகம் வரணுன்றதுக்காகவே எங்க இருந்து அவ சிலுவையை தள்ளிவிட்டாலோ பழைய ஃபாதர் அங்க சிலுவையை வைக்காமலே இருக்காரு. ஒரு வழியா இந்த கதை எல்லாம் முடிய புது ஃபாதர் சொல்லிட்டு இருக்கிறதே ஒரு மர்டர் மிஸ்டரி கதை தானே. சோ இனிமேல் நடக்க போற கொலையில யாரெல்லாம் குற்றவாளியா இருப்பாங்கன்னு புது ஃபாதர் சந்தேகப்படுறாரோ அவங்க பேரையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. முதல் ஆளு ஒரு லேடி லாயர். லேடி லாயரோட அப்பாவும் பழைய ஃபாதரும் அந்த காலத்துல இருந்தே நண்பர்கள். அடுத்து லேடி லாயரோட தம்பிக்காரன், சொந்த தம்பி இல்ல, பல வருஷத்துக்கு முன்னால லேடி லாயரோட அப்பா திடுது பண்ணி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இனிமேல் இவன் தான் அவன் தம்பி, நான் போனதுக்கு அப்புறமும் நீ தான் இவனை கண்ணு கருத்துமா பாத்துக்கணும்னு தம்பிக்காரனை அவகிட்ட ஒப்படைச்சிட்டாரு. யாரு என்னன்னு தெரியாதவனை நான் எப்படா பாத்துக்க முடியும்னு அவ யோசிச்சாலும் அப்பாவோட ஆசைக்காக எதுவும் சொல்லாம கம்முன்னு இருந்துட்டா. தம்பிக்காரன் இருக்கான் பாருங்க, நல்லா கொழுத்த கொய்யாக்கா மாதிரி இருந்துகிட்டு இவனுக்கு பொலிட்டீஷியன் ஆகணும்னு ஆசையான். இப்ப நடந்த எலெக்ஷன்ல கூட கலந்துட்டு இருந்திருக்கான். ஆனா செருப்ப சாணியில முக்கிய அடிச்ச கதையா இவனுக்கு ஒரு ஓட்டு கூட விழல. இவனும் விடுற மாதிரி இல்லங்க, இனிமேல் நடக்க போற எலெக்ஷன்லயாச்சும் ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம கொஞ்சம் பாப்புலர் ஆகணும்னு இவன் பாக்குற விஷயம், இவனுக்கு எதிரில் நடக்கிற விஷயம் அதெல்லாம் எனி டைம் போன்ல ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருக்கான். குறிப்பா பழைய ஃபாதர் எப்பெல்லாம் பிரேயர்ல ஆக்ரோஷமா பேசுறாரோ அதை வீடியோவா எடுத்து சேனல்ல போட்டு பேரை வாங்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேராச்சா. மூணாவதா இந்த டவுன்ல டாக்டரா இருக்க ஒருத்தவர், பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழ்ந்தவர் தான். இந்த டவுன்ல ஒன்னும் அந்த அளவுக்கு வருமானம் வராதுல்ல. சோ இவர் குடும்பத்துக்கு போதுமான பணத்தை எடுத்துட்டு வரலன்னு பொண்டாட்டி குழந்தைய கூட்டிக்கிட்டு விட்டு போயிட்டா. அப்போல இருந்தே ஆளு குடிக்கு அடிக்ட் ஆயிட்டாருங்க. எப்ப பாரு சிட்டிங்கா கட்டிங்க போட்டுக்கிட்டே இருக்கிறது. நாலாவது ஒரு ரைட்டர். ஆள் இதுக்கு முன்னால பல நாவல் எழுதியிருக்கான். ஆனா அது ஒண்ணு கூட சக்சஸ் ஆனதே இல்ல. இப்போ முழுக்க பழைய ஃபாதரை வச்சு ஒரு நாவல் ரெடி பண்ணி அது டாப் டக்கரா போயிடும்ன்ற நம்பிக்கையில இருக்கான். அஞ்சாவதா சீலியா வாசிக்கிற ஒரு பொண்ணு. நம்ம இவ பேரை, நல்ல படம் பிடிச்ச பேரு எனக்கு இல்ல உங்களுக்கு, சோ இவ பேரை நம்ம ஒயிட்டின்னு வச்சுக்கலாம். எல்லாருமே அப்பா ஆஹா ஓஹோன்னு இருந்துட்டு இப்ப கெட்டு குட்டிச்சவரா போனவங்க தான். இதுல ஒயிட்டி பல ஸ்டேஜ்ல சிலியெல்லாம் வாசிச்சு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா. நடுவுல அவ உடம்புல நரம்புல ஏதோ ஒரு பிரச்சனைங்க. டாக்டர் சாலியே அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா பாருங்களேன். சோ அவளுக்கு மருத்துவத்து மேல இருக்க நம்பிக்கை எல்லாம் போய் பழைய ஃபாதர் ஏதாச்சும் மிராக்கல் பண்ணி நம்மள குணமாக்கிடுவாரு அப்படின்ற நம்பிக்கையில இந்த சர்ச்சில் தவம் கிடக்குறா. சோ இது வரைக்கும் நம்ம யாருக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுத்தோமோ அவங்க எல்லாரும் பழைய ஃபாதரோட தீவிர விசுவாசிங்க. ஆனா பழைய ஃபாதருக்கு அதுக்கான தகுதி இருக்கான்னு கேட்டா டவுட் தாங்க. ஒரு ஃபாதர்னா எந்த அளவுக்கு நாணயமா பவ்யமா ஆன்மீகமா எல்லாரையும் கேர் பண்ணி நடந்துக்கணும். இவரு பிரேயர் ஆரம்பிச்சு பேசுறதுக்கு ஸ்டேஜில் ஏறி நின்னுட்டாலே ஒருத்தவனுக்கு துரோகம் பண்றான், உன்னை அடிக்க வரானா திருப்பி அவனை அடி, அட்ரா வெட்ரா குத்ரா இப்படின்னு சீமான் மாதிரியே தான் பழைய ஃபாதரோட பேச்செல்லாம் இருக்கும். சர்ச்சுக்கு புதுசா வரவங்க எதுக்குங்க வருவாங்க? ஒரு நிம்மதிக்காக தானே. இந்த பேச்சை கேட்டவங்க மறுபடியும் வருவாங்களா? பிரேயர் நடந்துட்டு இருக்கும் போதே புதுசா சர்ச்சுக்கு வரவங்கலாம் இந்த ஆளு எமகாதகம் போல, இனிமேல் இந்த சர்ச்சுக்கு வரக்கூடாதா எப்பா அப்படின்னு பாதிலே கிளம்பி போயிடுவாங்க. இதையும் கேட்டு திரும்ப இங்கேயே வந்து பட்டறைய போடுற ஆளுங்கன்னா நம்ம பார்த்தோம்ல அவங்க மட்டும்தான். குருட்டுத்தனமா பழைய ஃபாதர் மேல அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. எப்படியோ புது ஃபாதருக்கு நடக்கிற எதுவும் சரியா படலை. இது வரைக்கும் சர்ச்சு நல்ல நிலைமையில இல்ல, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி மேல கொண்டு வரணும்னு சர்ச்சுக்கு ரெகுலரா சில பேர் வராங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டா இவங்க எல்லாரும் தான் பழைய ஃபாதருக்கு பாவாடை பிடிக்கிற ஆளுங்களாச்சே. பழைய ஃபாதருக்கு தெரியாம இந்த மீட்டிங் நடக்குதுன்னதும் ஓ அவரை தாண்டி நீ ஸ்கோர் பண்ணலான்னு பாக்குறியா? முடியாது, நடக்கவே நடக்காது அப்படின்னு இதை பழைய ஃபாதர்ட்ட கோத்த விட்டு புது ஃபாதரையும் கண்டமேனிக்கு திருடி கிளம்புறாங்க. இதுல மார்த்தாவுக்கு தாங்க செம்ம காண்டு. பதிலுக்கு புது ஃபாதரும் சரி நீங்க தான் அவரை அவ்வளோ பெரிய ஃபாதர்னு சொல்றீங்களே, இவ்வளோ நாள்ல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு அவர் பாவ மன்னிப்பு கொடுத்துருப்பாரு? அவ்வளோ ஏன் இவ்வளோ வருஷமா அவர் கூடவே இருக்கீங்க, நீங்க ஒரு நாளாச்சும் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டிருப்பீங்க
இருப்பீங்களா? வேணும்னா ஒரு தடவை அவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேளுங்க, அப்புறம் நானும் அவர் ஒரு ஃபாதர்னு ஒத்துக்கிறேன் இப்படின்னு புது ஃபாதர் சொன்னதும் மார்த்தாவும் பழைய ஃபாதர்கிட்ட அவங்க பாவத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. இனிமேலும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, பழைய ஃபாதர் பண்ற தப்ப அவர்கிட்டயே சொல்லிடலான்னு புது ஃபாதர் அதுக்கு ட்ரை பண்ணா, அவர் சர்ச்சில் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி புது ஃபாதர்ட்டையும் பேசி திடீர்னு புது ஃபாதரை படுக்க போட்டு வளைய நாள் கொடுத்ததும் எவ்வளவு நேரம் தாங்க ஒருத்தவன் அடி வாங்குவான். சோ புது ஃபாதர் தன்னை காப்பாத்திக்க பாக்ஸிங் பொசிஷனுக்கு வந்துடுறான். பாத்தியா, உனக்கு ஒரு பிரச்சனைனதும் கடைசியா நீ அடிக்க தானே வர, அதுதானப்பா சர்வை பண்றதுக்கான அழகு, அதை தானே நானும் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இதுல என்ன தப்பு இப்படின்னு பழைய ஃபாதர் வியாக்கியானம்லாம் பேசினதும், ஃபாதர் நீங்க என்ன சொன்னாலும் நீங்க பண்றது தப்பு தான் ஃபாதர், உங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த சர்ச்சை நான் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு புது ஃபாதர் ஒரு மாதிரி ஹாஷா பேசுறாரா. இதை வந்துங்க பொலிட்டீஷியன் வீடியோவா எடுத்துறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு பழைய ஃபாதர் அவங்க விசுவாசிகளோட சேர்ந்து ரூமுக்குள்ள மீட்டிங் ஒண்ணு போட்டுட்டு இருக்காரு. எதர்ச்சியா புது ஃபாதர் அந்த ரூமுக்குள்ள போனா அவனே ஒரு சோதா பையன், அவன் ஒரு மீட்டிங்க போடுறான்னு எனக்கு தெரியாமலே போறீங்களா நீங்க அப்படின்னு பழைய ஃபாதர் உருமுறாப்புல கேப்ல இவன் உள்ள போனதும் நல்லா சாபூத்திரியில தோத்துட்டு அழுவுற சாம்பு மாவு மாதிரி இருந்துகிட்டு, யாரை கேட்டுறா உள்ள வந்த நீ, வெளியே ஜாவுடா அப்படின்னு பழைய ஃபாதர் புக்கெல்லாம் எடுத்து தூக்கி அடிச்சு இவனை துரத்துனதும் வருத்தம் தாங்காத புது ஃபாதர் ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே அங்க இருக்க ஒரு லேம்ப் லைட்டுக்கு மேல டெவில் ஃபேஸ் மாதிரி கொடூரமான ஒரு உருவம் இருக்குங்க. டிசைனுக்காக தெரியாம அதை புடிங்கிடுறான். கடவுணரும் ஒண்ணு பெருசா கோச்சிக்கல, புடுங்கி அதை கையோட எடுத்துட்டு வந்தவன் சர்ச்சு மேல இருக்க கோவத்துல சர்ச்சுக்குள்ள தூக்கி அடிக்கிறான். உள்ள கண்ணாடி சில்ல ஒரு சவுண்ட் கேக்குது. அதோட இங்கே தான் பக்கத்துல இருட்டுக்குள்ள லேம்ப் லைட்டோட நின்னுட்டு இருந்த தோட்டக்காரன், இருட்டு இல்ல அங்க நிக்கிறது புது ஃபாதர்னு உனக்கு தெரியல, பசங்க தான் இங்க அடிக்கடி வந்து கலாச்சிட்டு இருப்பானுங்களே, சோ யாரோ சர்ச்சில் கல்லடிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு தோட்டக்காரன் மிரட்டினதும் புது ஃபாதர் அங்கிருந்து ஓடிடுறாரா. மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கான பிரேயர். பழைய ஃபாதர் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கப்போ ஒரு ஆளால ரொம்ப நேரம் கண்டினியூவா பேசிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அப்பப்போ ரெஸ்ட் வேணும் தானே. சோ பேசிட்டு இருக்கும் போதே நடுவுல ஸ்டேஜுக்கு பக்கத்துல குட்டியா ரொம்ப குட்டியா ஒரு ரூம் இருக்கும், ரெஸ்ட் எடுக்க அங்க போயிடுவாரு. அந்த கேப்பை ஃபில் பண்றது புது ஃபாதர் தான். இன்னைக்கும் அந்த மாதிரிங்க ரெஸ்ட் எடுக்க சர்ச் ஃபாதர் அந்த குட்டி ரூமுக்குள்ள போக ஸ்டேஜ் ஏறின புது ஃபாதர் கீழே இருக்கவங்கள பார்த்து பிரேயர் பண்ணிட்டு இருக்க, இங்க ஒரு ட்விஸ்ட். சடனா கிளிங்னு ஒரு இரும்பு பொருள் கீழே விழுற மாதிரியே ஒரு சவுண்டுங்க. பழைய ஃபாதர் இருக்காரு அந்த ரூமுக்குள்ள, என்னடா இதுன்னு புது ஃபாதர் திரும்பி பார்த்தா பழைய ஃபாதர் குப்பரை படுத்திருக்காரு. ஸ்டேஜ்ல நிக்கிறது புது ஃபாதர் தானே. சோ இவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த ரூமுக்குள்ள போறான். பின்னாலேயே டாக்டர், ரைட்டர், ஒயிட்டி, மார்த்தா, தோட்டக்காரன் அவங்க எல்லாம் வராங்களா. பழைய ஃபாதருக்கு பின்பக்கம் இருக்க ஒரு பொருளை பார்த்ததும் புது ஃபாதருக்கு மூச்சே நின்னு போச்சு. நேத்து நைட் ஒரு பார்ல இருந்து டெவில் ஃபேஸ் ஒன்ன உடைச்சு எடுத்துட்டு வந்து சர்ச்சுக்குள்ள தூக்கி அடிச்சான்ல, அதை தாங்க பழைய ஃபாதரோட பின்பக்க முதுகுல சொருகி வச்சிருக்காங்க. உடம்புல இருந்து ரத்தமா வேற வந்துட்டு இருக்கு. ஐயோன்னு புது ஃபாதர் அந்த டெவில் ஃபேஸ கையால தொட போகும்போது, எம்பா இருப்பா நீ பாட்டுக்கு எதையா தொட்டுட்டு இருக்காத வெளியே வா அப்படின்னு டாக்டர் புது ஃபாதரை வெளியே வர சொல்லிட்டு உள்ள போய் பழைய ஃபாதரோட நாடியை செக் பண்ணா ஆளு அவுட்டு. அந்த பக்கம் மார்த்தா ஓன்னு அலறுது. இந்த பக்கம் ரூமுக்குள்ள இருந்த டாக்டர் முதுகுல குத்தப்பட்டிருக்க டெவில் ஃபேஸ கையால இழுத்தா, நேத்து நம்ம பார்க்கும்போது இந்த டெவில் ஃபேஸ் கருப்பு கலர்ல இருந்திருக்கும், அதுல கத்தி மாதிரி எந்த அமைப்பும் இருந்திருக்காது, டெவில் ஃபேஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போ டெவில் ஃபேஸே சிகப்பு கலர்ல இருக்கு, புடிச்சு இழுத்தா அது கூட ஒரு கத்திய வேற அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நடந்திருக்க கொலையில பெரிய மிஸ்ட்ரி என்னன்னா, தம்மா துண்டு ரூம்ல இம்மு கொண்ட டைம்ல எப்படி இந்த கொலை நடந்துச்சுன்றது தான். சோ கொலை நடந்ததும் எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. கடைசியா புது ஃபாதரும் உள்ள இருந்து வெளியே வந்து மீதி ஆளுங்களோட ஜாயின் பண்ண, போன சீன்ல தானே புது ஃபாதருக்கும் பழைய ஃபாதருக்கும் முட்டிக்கிச்சு. பொலிட்டீஷியன் அதை வீடியோவா வேற எடுத்து அவன் யூடியூப் சேனல்ல போட்டான் பாருங்க. அதனால நடந்த கொலைக்கான சந்தேகம் முழுக்க புது ஃபாதர் மேலதாங்க. என்ன கொலை இன்னும் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. சோ புது ஃபாதர் அரெஸ்ட் பண்ணாம தற்சமயத்துக்கு ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு விட்டுறாங்க. சர்ச்சுக்கு வந்த புது ஃபாதரோ, எப்பவோ பாக்ஸிங் ரிங்ல ஒரு ஆளை கொலை பண்ணி நான் ஒரு தப்பு பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடதானே ஆன்மீக வழியவே தேடி வந்தேன், இங்கேயும் என்னை இப்படி போட்டு சோதிச்சிங்கன்னா நான் எங்க தான் போறதுன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கப்போ கதவை திறந்துட்டு உள்ள ஒரு உருவம் வர, அவர் தாங்க ஹீரோ ஒரு டிடெக்டிவ். ஆனா புது ஃபாதர் கிட்ட தன்னை டிடெக்டிவ்னு அறிமுகப்படுத்திக்காம சும்மா சர்ச்சுக்கு பிரேயர் பண்ண வந்த ஆள் மாதிரி காட்டி பேசியே புது ஃபாதருக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு வாங்கிடலான்னு பார்த்தா, டபுக்கு நாங்க வந்து லேடி இன்ஸ்பெக்டர், டிடெக்டிவ் டைம் ஆயிடுச்சு இன்னும் எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஹீரோவோட பிளானை உடைச்சு விட்டுருது. ஏதோ நான் புலம்புறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்கன்னு பார்த்தா நீங்களும் என் கூட கேம் விளையாட தான் வந்திருக்கீங்கல்ல, சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணலங்க, நீங்களாச்சும் என்ன நம்புங்கன்னு புது ஃபாதர் அழுன்னு அழுத்ததும், எனக்கு தெரியும்பா கொலை நடந்து 24 மணி நேரம் ஆச்சு, இன்னும் நீ பாவப்பட்ட தேவதாஸ் மாதிரி குளிக்காம உதடெல்லாம் காஞ்சி போய் இவ்வளவு ஃபீல் பண்ணும்போதே தெரியும் பண்ணாத தப்புக்கான பழி ஓ மேல இருக்கு, அதை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுறன்னு. நான் தான் வந்துட்டல்ல, இனிமேல் நான் பாத்துக்கிறேன்,
உன் மேல இருக்க கலங்கள்லாம் நீங்கி நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த சர்ச்சுக்கு சர்வீஸ் பண்ணணும்னா என் கூட வா. இந்த சர்ச்சை பத்தியும் இங்க இருக்க ஆளுங்களை பத்தியும் நல்லா தெரிஞ்சது நீதானே. என் கூட சேர்ந்து கொலையாளியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண. நீயும் சேஃப், என் வேலையும் முடிஞ்சுது. நீ பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம பாடியை போய் அனலைஸ் பண்றோம், ரெண்டாவது மர்டர் வெப்பனை செக் பண்றோம், மூணாவதா கிரைம் சீனுக்கு போய் அங்க முழுசா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். தட்டி விட்டா தாறுமாறு, அட்டி உள்ள யாரு பாரு, வா போவோம் அப்படின்னு ஹீரோ புது ஃபாதரை வலுக்கட்டாயமா கூட்டிக்கிட்டு பழைய ஃபாதரோட பாடி கிட்ட போயிட்டு பாடியை தோசைன்னு நினைச்சாங்களோ என்னவோங்க மாத்தி மாத்தி திருப்பி போட்டு கத்தி குத்தப்பட்ட காயத்தை ஆராய்ஞ்சிட்டு இருக்க புது ஃபாதருக்கெல்லாம் ஒரே கஷ்டமப்பா அப்படின்ற மாதிரி ஆயி, ஜி தயவு செஞ்சு இதுல இருந்து என்ன விட்டுருங்க ஜி, நான் இந்த விளையாட்டுக்கே வரலன்னு வெளியே ஓடி போய் உட்காந்துக்கிறான். அட என்னப்பா நீ புருஷன் வீட்டுக்கு வந்த புது பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மா வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி கிளம்புறேன்னே சொல்லிட்டு இருக்க. உன் மேல இருக்க பழி போகணுமா வேணாமா? பாடியை பார்த்தாச்சு, வா அடுத்து மர்டர் வெப்பன் எங்க இருந்து எடுத்தாங்களோ அங்க போவோம் அப்படின்னு பாருக்கு வந்து புது ஃபாதர் இங்க லேம்புக்கு மேல பிக்ஸ் ஆயிருந்த டெவில் வேஸ புடிங்க எடுத்துட்டு போயிட்டு சர்ச்சுக்குள்ள அடிச்சான். மறுநாள் காலையில பிரேயர் நடக்கிறதுக்கு முன்னாலேயே மார்த்தா கண்ணாடி உடஞ்சிருக்கிறதெல்லாம் பாத்துருக்காங்க. ஆனா புது ஃபாதர் தூக்கி போட்ட டெவில் வேஸ் அங்க இல்லங்க. அதை எடுத்து அதுக்கு மேலதான் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு அதுல கத்திய பிக்ஸ் பண்ணி கொலையவே யாரோ பண்ணிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அந்த டெவில் வேஸ் இங்க இருந்து வந்தது தானே. டெவில் வேஸ லேம்ப்ல இருந்து உடச்சு எடுக்கிறதுக்கு முன்னாலேயே அங்க பார் ஓனரை நிக்க வச்சு எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு. அதை வாங்கின ஹீரோ போட்டோவையும் அந்த இடத்தையும் திரும்ப 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 பார்த்துட்டு இருக்க. அப்படி என்னதாண்டா இந்த ஆள் பாக்குறான்னு புது ஃபாதர் இன்ஸ்பெக்டர் அவங்களும் போய் போட்டோவையும் இப்ப இருக்க இடத்தையும் பார்த்தா போட்டோல சேருக்கு பக்கத்துல ஒரு பேக் இருக்கு. அதே பேக் இப்பவும் சேருக்கு பக்கத்துல இருக்குங்க. அது டாக்டரோட பேக் தான். அப்ப டாக்டர் பார்ல இருக்காருன்னு தானே அர்த்தம். சோ புது ஃபாதர் டாக்டரை கூப்பிட்டு ஒரு பேச்ச போட, நீ பேசாதரா கொலைகார பாவி, எப்படிரா கொலை பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேச முடியுது உன்னால அப்படின்னு புது ஃபாதரை கேவலப்படுத்திட்டு டாக்டர் போயிடுறாரு. பாடியை பார்த்தாச்சு, மர்டர் வெப்பன் அலசியாச்சு. நெக்ஸ்ட் கிரைம் சீனுக்கு போனோம் இல்லையா. கொலை நடந்த சர்ச்சுக்கு போறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போக ஒரு வழி தான் இருக்கு. மீதி 3 வழியும் சீல் பண்ணப்பட்ட ஒரு சின்ன ரூம்ல கொலை நடந்திருக்கு. அதை யார் எப்படி பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ஹீரோக்கே ஒரு பெரிய சவால் தான். அதுக்குன்னு ஒன்னும் பெருசா தேடி ஓட வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட ரூம்ல கொலை நடக்குதுன்னா அது இந்த பாசிபிலிட்டியில தான் நடந்திருக்குன்னு ஒரு டிடெக்டிவ் புக்கே இருக்கு. சோ கில்லர் இந்த புக்கை ரெஃபரன்ஸா வச்சுதான் ஏதோ ஒரு ரூபத்துல கொலை பண்ணிருக்கான்னு ஹீரோ சொல்ல, அப்போ புது ஃபாதரோட மண்டையில ஒரு மணி அடிக்குது. ஃபாதர், ஐயோ சாரி ஹீரோ, வாங்கலாம் நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு இந்த சர்ச்சில் புக் கிளப்னு ஒன்று இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சு சார்பா சில புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. விருப்பம் உள்ளவங்க அந்த புக்கை படிச்சுக்கலாம். அப்படி சர்ச்சு சார்பா எடுத்துட்டு வந்து வைக்கிற புக்கோட லிஸ்ட்ல ஹீரோ எந்த புக்கை காட்டினாரோ அதே டிடெக்டிவ் புக்கும் இருக்கு. சோ டவுட்டே வேணாம், புக்கை ரெஃபரன்ஸா வச்சுதான் கொலை பண்ணிருக்காங்கன்னு கிளியர் ஆயிடுச்சா. அப்புறம் அந்த புக்ல எப்படியெல்லாம் கொலை நடந்திருக்குன்னு இருக்க பாசிபிலிட்டி என்னன்னா, முதல் பாசிபிலிட்டி பழைய ஃபாதர் ஸ்டேஜ்ல இருக்க கூண்டுல நின்று பேசும்போது இவருக்கு பின்னால கத்தியை ஷூட் பண்ற ஒரு மிஷினை வச்சு கரெக்ட் டைம் பார்த்து ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா கத்தி அவர் முதுகுல பாய்ச்சிருக்கணும். ஆனா புது ஃபாதர் ஸ்டேஜ்ல ஒரு ஓரமா தானே உட்காந்துட்டு இருந்தான். பழைய ஃபாதருக்கு பின்னால கத்தி பாஞ்சு வந்திருந்தா கண்டிப்பா இவன் பார்த்திருப்பான். அந்த மாதிரி எதையும் பார்க்கலையே. சோ அது போச்சா. ரெண்டாவது பாசிபிலிட்டி அதே கான்செப்ட் தான், லொகேஷன் மட்டும் வேற. பழைய ஃபாதர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்குள்ள நுழையும் போது கத்தியை ஷூட் பண்ற மிஷினை ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா ஆபரேட் பண்ணி முதுகுல கத்தியை பாய்ச்சிருக்கலாம். இதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஸ்டேஜுக்கு கீழே அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்களே, இந்த பக்கம் இருந்தா அந்த பக்கம் கத்தி பாஸ் ஆகும்போது ஒரு ஆள் கூடவா பார்க்க மாட்டாங்க. அதுவும் ஓகையா. மூணாவது பாசிபிலிட்டி பழைய ஃபாதர் அந்த ரூமுக்குள்ள இருக்கும்போது அங்க எங்கேயாவது மிஷினை வச்சு ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா கத்தியை இறக்கிருக்கலான்றது. என்னதான் 3 சைடு செவரும் திக்கா இருந்தாலும் ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா ஒன்னு ஆபரேட் பண்ணணும்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் பாஸ் ஆகணும். செவரு திக்கா இருந்தாலும் ஃப்ரீக்வன்சி எல்லாம் நல்லாவே கிடைக்கும். அப்ப அதுக்கு வாய்ப்பு உண்டான்னு யோசிச்சா ரூம்ல கத்தியை ஷூட் பண்ற மிஷினை எங்க வச்சிருக்க முடியும்? ரூமுக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு பிரேக்கர் பாக்ஸ் மட்டும்தான், அதுவும் மூடியே இருக்கு. அப்போ அங்க வச்சிருக்க முடியாது. சரி, ஃபாதருக்கு பின்பக்கம் ஒரு செவரு இருக்குல்ல, அந்த செவருக்கு பதில் ஃபேக்கான ஒரு செவரை வச்சு அதுல மிஷினை ஃபிக்ஸ் பண்ணவங்க கொலை நடந்ததுக்கு அப்புறம் ஃபேக்கான செவத்தை ரிமூவ் பண்ணியிருந்தா பேச்சுக்கு நல்லா இருக்கு. இது நடக்கிற கதையா? கொலை நடந்து போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எப்படி ஃபேக்கான செவரை யாருக்கும் தெரியாம ரிமூவ் பண்ணிருக்க முடியும்? எப்படி பார்த்தாலும் இடிக்குதேடா. சரி, கொலை நடந்து நீங்க இந்த கிரைம் சீனுக்கு வந்தீங்கல்ல, அப்ப இங்க வேற ஏதாச்சும் கட்சிதான் ஹீரோ கேட்க, பெருசா ஒன்னும் இல்லங்க, 2-3 சிகப்பு கலர் நூல் கட்சிது அவ்வளவுதான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிரைம் சீன்ல இருந்த அந்த நூலோட போட்டோவை ஹீரோ கிட்ட காட்ட, ரைட், 4வது பாசிபிலிட்டி இதான்னு அடுத்து ஹீரோ சொல்றதுக்குள்ள வெளியே மார்த்தா, பாவீங்களா படுபாவீங்களா, சர்ச்சுக்கு போலீஸ் எல்லாம் வந்து இந்த சர்ச்சையே அசுத்தமாகறீங்களேடா, என் தலைவன் எங்கேயும் போலடா, எப்படி ஜீசஸ் 3வது நாள்ல உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி என் தலைவனும் உயிர் தெழுந்து வருவான்டா, அது வரைக்கும் யாரும் இங்க வராதிங்கடா, வெளியே போங்கடான்னு ஒரு சீனியை கிரியேட் பண்ண. அப்புறம் புது ஃபாதர் தான் மார்த்தாவை வெளியே கொண்டு வந்து சமாதானப்படுத்த நல்லா மோச்சம் கிடைக்காத மோகினி மாதிரி வெள்ள வெளியேன்னு இருந்துகிட்டு, இந்தம்மா நீயும் ஒரு ஃபாதர் தானே, சர்ச்சுக்குள்ள போலீஸ் எல்லாம் விடுற, உனக்கு வெக்கமா இல்லையான்னு புது ஃபாதரை முறைக்குது. பின்ன என் பேர்ல இருக்க கலங்கத்தை துடைக்க கடவுளா நேரா வருவாரு,
நான் தான் என்னமாச்சும் பண்ணணும், அப்படிதான் பண்ணுவேன்னு கோவமா பேசின புது ஃபாதரும் தோட்டக்காரனோட இடத்துக்கு வந்து இருக்க கோவத்தை பஞ்சிங் பேக்ல காட்டிட்டு இருக்கப்போ தோட்டக்காரன் டிவில பேஸ்பால் மேட்ச் ஒன்னு பாத்துட்டு இருக்காருங்க. மேட்ரு அது இன்னைக்கு நடக்கிற மேட்ச் இல்ல, கொலை என்னைக்கு நடந்துச்சோ அந்த வெள்ளிக்கிழமை நடந்த மேட்ச். வெள்ளிக்கிழமை பிரேயர், பொதுவா மார்த்தா பிரேயர் அன்னைக்கு தோட்டக்காரனை டிவி பார்க்க விட மாட்டாங்க. சோ அன்னைக்கு நடந்த மேட்சை ஆளு ரெக்கார்ட் பண்ணி வச்சு இன்னைக்கு பாத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே நம்ம ஆளுங்க கெஸ் பண்ணாங்க, கில்லர் ரிமோட்டை யூஸ் பண்ணி ஒரு மிஷின்ல இருந்து கத்திய பாய்ச்சிருந்தானா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் வரும்னு. அப்படி அந்த RF சிக்னல் வர இடத்துக்கு பக்கத்துல டிவியோ போனோ இருந்தா அதோட விஷுவல் லைட்டா பிளர் ஆகும். ஒருவேளை வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் பண்ண வீடியோல பிளர் இருந்துச்சு, கில்லர் ரிமோட்டை யூஸ் பண்ணி தான் இதை பண்ணிருக்கான்றது 100% கன்ஃபார்ம் ஆயிடும். சோ புது ஃபாதர், ஹீரோ, இன்ஸ்பெக்டர் 3 பேரும் அந்த வீடியோவை போட்டு பாக்குறாங்க. வீடியோல ஒரு இடத்துல பிளரும் ஆகுதுங்க. பட் இதுல இடிக்கிற ஒரு விஷயம், பிரேயர் நடக்கும்போது கூட்டத்தோட கூட்டமா தம்பிக்காரனும் இருந்தால அவன் தான் எங்க எது நடந்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ணுவானே. சோ வெள்ளிக்கிழமை பிரேயரையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அந்த ரெக்கார்டையும் இந்த கேமோட ஃபுட்டேஜையும் பக்கத்துல வச்சு பார்த்தா புது ஃபாதர் ஸ்டேஜ்ல நிக்கும் போது கிளிங்னு ஒரு சவுண்ட் கேக்குதா. கொலை அப்பவே நடந்திருந்தா கேமோட ஃபுட்டேஜ்ல அப்பவே பிளர் ஆயிருக்கணும்ல. இல்ல, சவுண்ட் கேட்டு புது ஃபாதர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூம் வாசல்ல போய் நிக்கும் போதுதான் கேம் ஃபுட்டேஜ்ல பிளர்ரே ஆகுது. புது ஃபாதர் பழைய ஃபாதரை கண்ணெதிரில பார்த்துட்டு இருக்கும் போதா கத்தி வந்து சொருகி இருக்கும். சோ இதுல கரெக்டான லீடு கிடைக்கலனாலும் பதில் இல்லாத சில பஸ்ஸஸ் கிடைச்சிருக்கு. மர்டர் வெப்பன் இருந்த இடம், கிரைம் சீன்ல கிடைச்ச சிகப்பு கலர் நூலுங்க, கொலை நடக்கிறதுக்கு முன்னால கேட்ட கிளிங்ன்ற சவுண்டு, கடைசியா இந்த RF சிக்னல். இதை வச்சு கூட்டி கழிச்சு குற்றவாளியை பிடிக்கணும். அது எப்படின்னு ஹீரோவுக்கே தெரியலையா? பாத்துக்கலாம். ஃபாதர் வேற தூங்கி 2-3 நாள் ஆச்சு, வாங்க நானே உங்களை டிராப் பண்றேன், கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுங்கன்னு புது ஃபாதரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஹீரோ ரெஸ்ட் எடுக்க விடுவாருன்னு பார்த்தா எங்க? சார், உங்களுக்கு ஒரு சின்ன வேலை சார், இது வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை என்கிட்ட வாயில சொன்னீங்கல்ல, இப்ப என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கதை, இங்க நடந்த கதை, நீங்க பார்த்த கதை அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதுல ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் ஒரு கதையா எழுதி என்கிட்ட கொடுக்குறீங்க. யாருக்கு தெரியும், அதுல நமக்கு ஏதாச்சும் கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல போய் தாங்க இவ்வளவு நேரமா நம்ம பார்த்துட்டு இருக்க கதைய புது ஃபாதர் ஹீரோ கிட்ட எழுதியே கொடுத்திருக்காரு. கதை மொத்தத்தையும் படிச்ச ஹீரோ பழைய ஃபாதரோட கொலை நடக்கிறதுக்கு முன்னால கிளிங்குன்ற சவுண்ட் கேட்டுச்சுல்ல, சவுண்டுக்கு காரணமான ட்விஸ்ட் அவுத்து விடுறாரு. தூங்கிட்டு இருந்த புது ஃபாதரை காது மேலேயே ஒன்று கொடுத்து எழுப்பி, ஏன்டா இப்படி பண்ண, நீ கதையில் எழுதிருக்கிறத நான் படிச்சேன், எப்படி பழைய ஃபாதரோட கொலை நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, கடைசியா நீ உள்ள இருந்து வெளியே வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணதா எழுதிருக்க. அப்படின்னா கொலை நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் அங்க வரதுக்கு முன்னால உன் ஒருத்தவனால மட்டும்தான் பாடி கிட்ட போயிருக்க முடியும், எதுக்காக இப்படி பண்ண? பழைய ஃபாதரை காப்பாத்தி உனக்கு என்ன வரப்போகுதுன்னு ஹீரோ கேட்டதும், நான் ஒன்னும் அவரை காப்பாத்துறதுக்காக பண்ணலங்க, பொதுவா பிரேயர் நடத்திட்டு இருக்கப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன்னு பழைய ஃபாதர் அந்த ரூமுக்குள்ள போவார்ல, ஆளு பிரேக்கர் பாக்ஸ்ல சரக்கு ஒழிச்சு வச்சிருப்பாங்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ற பேர்ல அந்த சரக்கு தான் குடிப்பான். நானே பல தடவை பார்த்திருக்கேன். பழைய ஃபாதர் சாகும்போது கூட அந்த ஆள் குடிச்சிட்டு இருந்த சரக்கு டப்பா கீழே விழுந்துதான் கிளிங்குன்ற சவுண்டே கேட்டிருக்கு. ரூமுக்குள்ள நான் தானே முதல்ல போனேன், கதவுக்கு பின்னால இருக்க அந்த சரக்கை பார்த்ததும் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இந்த ஆள் சாதாரண மனுஷனா அந்த குடிச்சா பரவாயில்ல, ஒரு சர்ச்சோட ஃபாதர், பல பேருக்கு எடுத்துக்காட்டு. இவன் பேச்சை கேட்டு தோட்டக்காரன் குடியவே நிறுத்திட்டான். அந்த நம்பிக்கை பழா போயிடக்கூடாதுல்ல, அதான் டாக்டர் உள்ள வரதுக்கு முன்னால கதவை நல்லா ஒட்டி விட்டு அதுக்கு பின்னால இருக்க சரக்கு பாட்டில மறைச்சு எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் நான் கதவுக்கு பின்னால இருந்த சரக்கு பாட்டில யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன்னு புது ஃபாதர் சொல்றான். டேய் வெண்ண வேகாத வெண்ண, நீ எடுத்துட்டு வந்து மறைச்சு வச்சிருக்க சரக்கு பாட்டில் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூவா கூட இருக்கலாம்டா, அதை சொல்லணும்னு தோணுச்சா உனக்கு? இப்ப எங்க அந்த பாட்டில் எடுன்னு ஹீரோ சொன்னதும் மறைச்சு வச்சு இந்த இடத்துல போய் பாட்டில தேடினா அதை காணோம், யாரோ தூக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜுக்கு கீழே யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள ஒரு ஆள் தான் பழைய ஃபாதரோட கொலைக்கு காரணமான ஆளா இருக்கணும். நாளைக்கு அவனுங்களை பிடிச்சி கேட்கிற கேள்வியில உண்மை எப்படி வெளியே வருதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஹீரோ ஒரு லுக்கு விட்டதோட இங்க சீனை கட் பண்ணா, பழைய ஃபாதரோட தாத்தாவை எந்த மண்டபத்தில் வச்சிருக்காங்களோ அதுக்குள்ள பழைய ஃபாதரை வைக்கிறதுக்கான சடங்கும் நடக்குது. பாடியை சவப்பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க, இன்னும் சவப்பெட்டியை மூடல. எல்லாரும் பாடியை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி வெளியே போனதும் கடைசியா மார்த்தா, எனக்கு நம்பிக்கை இருக்கு தலைவா, நீங்க 3வது நாள் நிச்சயமா உயிர் தெழுந்து வருவீங்க, அந்த நம்பிக்கையோட தான் உங்களை நான் அந்த மண்டபத்துக்குள்ள வைக்க போறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசினதோட டாக்டர் மார்த்தாவுக்கு வந்து சமாதானம் சொல்றாரு. சவப்பெட்டியை மூடி தூக்கிட்டு போயிட்டு ஜேசிபி ஒண்ணு வந்து மண்டபத்தோட டோரை திறக்குது. சவப்பெட்டி உள்ள வச்சு வேலையை முடிச்சிட்டாங்க. இந்த ஜேசிபி எடுத்துட்டு வந்தா இல்லீங்களா, வேலை முடிஞ்சதும் அதுக்கான பில்லை கொடுத்து அத்தாரிட்டி கிட்ட கையெழுத்து வாங்கணும்ல. சோ புது ஃபாதர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு பில்லை கொடுத்துட்டு போறான். அடுத்து ஸ்டேஜுக்கு கீழே இருந்தவங்களை விசாரிக்கிறதுக்கான நேரம். அது இல்லாம பழைய ஃபாதர் அவங்க எல்லாரையும் ஒரு நாள் கும்பலா கூட்டி வச்சு மீட்டிங் ஒன்று நடத்திட்டு இருந்தாரு. புது ஃபாதர் உள்ள போகும்போது கூட வெளியே ஜாவுன்னு கத்தி அனுப்பிச்சாரு இல்லீங்களா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு மறுநாள் ஹீரோவும் புது ஃபாதரும் சாதாரணமா கேட்டு பாக்குறாங்க. எதுவும் வாய்வே திறக்க மாட்டேங்குது. அப்ப அங்க வந்த தம்பிக்காரன், எதுக்கு சார் அவங்கள்ட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க,
அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். வாங்க நான் காட்டுறேன்னு சொன்னது தாங்க. மார்த்தா, டாக்டர், ஒயிட்டி, ரைட்டர், லேடி லாயர் மொத்த பேரும் டேய் சாக்ரட்டிஸ் கால சாம்பிராணி வேணாண்டா அந்த வீடியோவை காட்டாதரா, சர்ச்சோட மான மரியாதையே போயிடும்டான்னு துடிக்கிறாங்க. இது வேலைக்கு ஆகாது, மூடு கதவை, போடு வீடியோவை அப்படின்னு ஹீரோ ரூம் கதவை மூடிட்டு தம்பிக்காரன் காட்டுற அன்னைக்கு நைட்டு நடந்த வீடியோவை பார்க்க அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணதே லேடி லாயர் தான். மீட்டிங்ல பாக்குற நமக்கு மட்டும் இல்ல, கூட இருக்க அவங்களுக்குமே ஒரு ட்விஸ்ட கொடுத்துருக்கா. பல வருஷத்துக்கு முன்னால சின்ன பையனா இருந்த தம்பிக்காரனை லேடி லாயரோட அப்பா எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்து இனிமேல் நீ தான் இவனை பாத்துக்கணும்னு சொன்ன கதையை நம்ம பார்த்தோம்ல. தம்பிக்காரனோட ஒரிஜினல் அப்பா பழைய ஃபாதர் தாங்க. இத லேடி லாயர் எப்படி கண்டுபிடிச்சான்றதெல்லாம் சப்ப மேட்டர் தான், அது கதைக்கும் தேவையில்ல, அப்படியே விட்டுருவோமே. பட் தம்பிக்காரன் பழைய ஃபாதரோட பையன்றது உண்மைதான். என் அப்பா உங்க ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு பிறந்த இவனை என் தலையில கட்டி விட்டு இவ்வளோ நாள் சோறு போட விட்டீங்கல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு லேடி லாயர் கோவப்பட்டதும் அவன் மட்டும்தான் கோவப்படுறா. சுத்தி இருக்க விசுவாசிகள்லாம் இன்னமும் அவங்க விசுவாசத்தை விடாம சரி விடாண்டி யாரு பண்ணாத ஃபாதர் பண்ணிட்டாரு, ஆனது ஆச்சு போனது போச்சு, பழைய நிலைமைக்கு வாங்கன்னு பழைய ஃபாதருக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணியும் இந்த ஆளுக்கு திடீர்னு என்னாச்சோங்க, ஆமாண்டி அவன் என் பையன் தான், அதை மறைச்சிட்டேன், இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமேல் நான் உங்க யாரையும் கட்டி மேய்க்கிற மாதிரியும் இல்ல. இந்த வெள்ளிக்கிழமை பிரேயரை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமையோட இந்த சர்ச்சை விட்டு அப்படியே போயிடலான் இருக்கேன். சும்மா போறதாவும் இல்ல, போறதுக்கு முன்னால உங்க ஒருத்தவங்களோட மானத்தையும் வாங்காம போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் டாக்டர், நீ எல்லா இடத்துக்கும் குடிச்சிட்டு போறல்ல, டாக்டர் வேலை பார்த்துக்கிட்டு குடிச்சிட்டு போயிட்டு குழந்தைங்க பெரியவங்கன்னு அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்க, அதை போட்டு விடுறாரு. ரெண்டாவது ரைட்டர், மூணாவது லேடி லாயர், நாலாவது ஒயிட்டி, இப்படி ஒவ்வொருத்தவங்க மேல இருக்க கம்ப்ளைண்ட்டையும் வெளியே சொல்லி நான் அவங்கள நாரடிக்க போறேன்னு பழைய ஃபாதர் பேசினதும் ஏன் இந்த ஆளு சம்பந்தம் இல்லாம இவ்வளோ பிபி ஆவறான். ஒருவேளை இந்த ஆள் பர்மிஷன் கொடுக்காத புது ஃபாதர் நடத்தின மீட்டிங்கு நம்மலாம் போனோமே அதனால இருக்குமோ. அதுவா ஃபாதர்னு ரைட்டர் கேட்கும்போது அவன் ஒரு சோதா பையன், அவன் மீட்டிங் நடத்துறான்னு நீங்க எல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு பழைய ஃபாதருக்கான கோபம் இது இல்ல. இருந்தும் அதை பத்தி பேசிட்டு இருக்கப்பதான் புது ஃபாதர் ரூமுக்குள்ள வந்திருக்கான். பழைய ஃபாதர் கத்தி அமைச்சிருக்காரு. சோ அந்த ரூமுக்குள்ள அதெல்லாம் நடந்திருக்கா. எதுக்காக பழைய ஃபாதர் அவங்கள்ட்ட எல்லாம் அந்த மாதிரி பேசணும்ன்றது தான் ஹீரோவோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு காரணமே தம்பிக்காரன் தாங்க. லேடி லாயர் கூட்டத்துல கட்டு சொத்து அவுக்கிறதுக்கு முன்னால, அதாவது பழைய ஃபாதரோட பையன் தான் தம்பிக்காரன்னு மீட்டிங்ல சொல்றதுக்கு முன்னால தம்பிக்காரங்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா. இவனும் பழைய ஃபாதர்ட்ட போயிட்டு ஐயா நீங்களா என் அப்பான்னு கேட்டதும் தெரிஞ்சிச்சாடா, ஆமா இவ்வளவு நாள் நான் அவனை கண்டுக்கவே இல்ல, இப்ப நம்ம சேர்ந்தோம்ல, நம்ம ஞாயிற்றுக்கிழமையோட இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்னு பழைய ஃபாதர் அவங்கிட்டயும் அதான் சொல்லியிருக்காரு. எங்கப்பா இங்க இருந்து போனோன்ற, நீ இந்த சர்ச்சோட தலைவன், எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தெரியுமா, இதுதான்ப்பா நம்ம கோட்டை, இதை கட்டி ஆளாம எங்க போனோன்ற, நீ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆள் ஆயிட்டு இருந்தான்னு வையன், அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல உன் ஆதரவு மூலியமாகவே நான் ஜெயிச்சிருவேன். உன் பவரும் என் மூலையும் சேர்ந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. பட் இப்ப தேவையில்லாம அவன் கூட சில வேஸ்ட் பீஸ வச்சிட்டு இருக்கல்ல, அவங்களால நமக்கு ஒரு உப்புக்கும் புண்ணியம் இல்ல, பாரம் தான், தட்டி விடுற அவங்களன்னு தம்பிக்காரன் சொன்னதுனாலதான் பழைய ஃபாதர் அவங்கள்ட்ட போய் அப்படி பேசியே இருக்காரு. ரெண்டாவது, பழைய ஃபாதரோட தாத்தாவுக்கு சொந்தமான சொத்து அப்பவே எங்க போச்சுன்னு தெரியாம மாயமா மறைஞ்சிச்சுல்ல, அது ஏதோ ஒரு வழியில இப்ப பழைய ஃபாதருக்கு கிடைச்சிருச்சாங்க. பணம் கிடைக்க போய் தான் இனிமேல இந்த வாழ்க்கையே வேணாம், வெளியே போய் இந்த பணத்தோட சந்தோஷமா வாழலாம்னு முடிவெடுத்து சர்ச்சை விட்டுட்டு போறதாகவே பழைய ஃபாதர் சொல்லியிருக்காரு. ஒரு ஆள் கோடிக்கணக்கான பணத்தை மறைச்சு வைக்கணும்னா அதுக்கு ஸ்விஸ் பேங்க்ன்ற ஒரு ஆப்ஷனை தவிர்த்து வேற வழியே இல்ல. அப்ப என் அப்பாவோட தாத்தா ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்ல தாண்டா பணத்தை மறைச்சு வச்சிருக்காரு, அக்கௌண்ட் நம்பர் இருந்தா பணத்தை எடுத்துடலான்னு இப்ப இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. இதுதான் பழைய ஃபாதரோட ரூம். எங்கெங்கயோ அக்கௌண்ட் நம்பரை தேடியும் கிடைக்கல. கூடவே பழைய ஃபாதர் பணம் எங்க இருக்குன்றதுக்கான க்ளூ ஈவ்ஸ் ஆப்பிள்ன்ற ஒரு ஐட்டம்ல இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதையும் இவன் தேடி தேடி பார்த்தும் கிடைக்கலையா. சோ கிளம்புறதுக்கு முன்னால ஹீரோ கிட்டையும் புது ஃபாதர் கிட்டையும் நான் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னா காசு தரேங்க, ஈவ்ஸ் ஆப்பிள பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு கிளம்பிடுறான். ஹீரோவுக்கும் புது ஃபாதருக்கும் என்ன அவசரம், ஏன்னா ஈவ்ஸ் ஆப்பிள்ன்ற ஒரு ஐட்டம் இருக்கு. தாத்தா சாகிறதுக்கு முன்னால அதை மார்த்தா கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. இப்ப போய் அந்த ஈவ்ஸ் ஆப்பிள் எடுத்து ஒன்னும் இல்லங்க, உலக உருண்டைக்குள்ள ஜீசஸ் இருக்க மாதிரியான செட்டப் தான் அது. அதை எடுத்து உடைச்சு பூத கண்ணாடியால செக் பண்ணியும் அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது அதுல அச்சரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இதுக்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்னு புது ஃபாதர் போன சீல்ல ஜேசிபி எடுத்துட்டு வந்தவன் அதுக்கான பில்ல இவர்கிட்ட கொடுத்துட்டு போனான்ல. எதாச்சியா அந்த பில்ல பார்த்தா அதுல ஒரு ட்விஸ்ட். ஜேசிபியை எப்ப புக் பண்ணிருக்காங்களோ அதுக்கான டேட்டு பில்லுல இருக்குங்க. பழைய ஃபாதர் செத்ததே நேத்தோ முந்தானேத்தோ தானே. ஆனா போன வாரமே ஜேசிபி கம்பெனி கால் பண்ணி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மண்டபத்தோட டோரை திறக்கணும், ஜேசிபியோட வாங்கன்னு யாரோ ஜேசிபியை புக் பண்ணிருக்காங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே கேஸ் சால்வ் ஆன மாதிரி தானே. சோ புது ஃபாதர் ஜேசிபி கம்பெனிக்கு போனை போட ஒரு ஆன்டி போன் எடுக்குதுங்க. ஐயோ லொட லொடன்னு பேசுற போட்டி வச்சா இந்த ஆன்டி அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. பல பதக்கங்களை தட்டி தூக்கிட்டு வந்துடும் போல. பேசுது 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 பேசுது. புது ஃபாதர் என்ன சொல்ல வராருன்னு தெரியாம பேசிக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா அந்த ரேடியோ ஆஃப் ஆனதும் இங்க ஜேசிபி புக் பண்ண ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும், கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமான்னு புது ஃபாதர் கேட்க, அடடா நான் அந்த புக்கிங் எடுக்கலையேங்க, என் அண்ணன் தான் அந்த புக்கிங் எடுத்தான்,
நான் வேணும்னா அவங்ககிட்ட கால் பண்ணி பேசிட்டு சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னதோட ஆன்ட்டி காலை கட் பண்ணியிருந்தா பரவாயில்ல. பழைய ஃபாதரோட கொலை நடந்ததுல இருந்து நம்ம ஒரு ஃபாதர்ன்றதையே புது ஃபாதர் மறந்துட்டான்ல. கொலகார யாருன்னு கண்டுபிடிக்கிறதுலயே தானே ஓடிட்டு இருந்தான். சோ நீயும் ஒரு ஃபாதர்னு ஞாபகப்படுத்துற மாதிரி, ஃபாதர் என் அம்மா சாக கிடக்குறாங்க ஃபாதர், டெய்லி அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவங்க குணமாகி வரணும்னு நீங்க கொஞ்சம் ப்ரேயர் பண்றீங்களா அப்படின்னு கோரிக்கை வச்சதும் நம்ம யாருன்றதையே நம்ம மறந்துட்டோம்லன்னு புத்தி தெளிஞ்ச புது ஃபாதர் போன்லயே 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆன்ட்டி கிட்ட ப்ரேயர் பண்ணி முடிச்சதும், ஓகே ஃபாதர் நீங்க கேட்டதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு ஆன்ட்டி காலை கட் பண்ண. போதும் சார், நான் இது வரைக்கும் கொலகாரனை பிடிக்கிறேன்னு என் வாழ்க்கையை தொலைச்ச வரைக்கும் போதும். இனிமேல் அது எனக்கு வேணாம். நான் எதுவாகணும்னு முடிவு பண்ணி இங்க வந்தனோ அதுவாவே இருந்துட்டு போறேன். நீங்க கேஸை சால்வ் பண்ணி பேர் வாங்கணுன்றதுக்காக என்ன இதில் யூஸ் பண்ணாதீங்க, ஆளை விடுங்கன்னு புது ஃபாதர் புலம்பிக்கிட்டே ஓடுறான். பின்னாலேயே போன ஹீரோவும் நான் நம்ம சொல்லி பாக்குறாரு. அவன் எதுவுமே கேட்கற மாதிரி இல்லையா. சரிடா உன் விருப்பம், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோன்னு ஹீரோ சொல்லவே, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், நான் கிளம்புறேன்னு புது ஃபாதர் அங்க இருந்து போறான். அதே சமயம் இன்ஸ்பெக்டர் போலீஸ் டீமோட இங்க வராங்க. சுட சுட நமக்கு ஒரு ட்விஸ்டும் ரெடியா இருக்குங்க. பற்பல சீனுக்கு முன்னால ஹீரோ கதைக்குள்ள வந்ததும் கிரைம் சீனை அனலைஸ் பண்ண போனார்ல, அங்க கூட மூடப்பட்ட ரூம்ல இப்படிதான் கொலை நடந்திருக்கும்னு 3 பாசிபிலிட்டி சொன்னாரே. அதெல்லாம் ஒரு டிடெக்டிவ் புக்ல இருக்கிறத வச்சு தானே சொல்லியிருப்பாரு. பட் அந்த புக்ல இருந்தது மொத்தம் 4 பாசிபிலிட்டி. 4வது சொல்றதுக்கு முன்னாலதான் மார்த்தா வந்து கேட்ட போட்டாங்க. இன்ஸ்பெக்டர் புக்ல இருக்க அந்த 4வது பாசிபிலிட்டிய படிச்சுட்டாங்க. கொலை நடந்திருக்குன்னு எல்லாரையும் நம்ப வச்சு மத்தவங்க அந்த ரூமுக்கு போறதுக்கு முன்னால முதலா அந்த ரூமுக்குள்ள யாரு போனாங்களோ அவங்க அந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு உண்டு. இந்த பாசிபிலிட்டி படி கணக்கு பண்ணா கிளிங் சவுண்ட் கேட்டு எல்லாருக்கும் முன்னால உள்ள போனது புது ஃபாதர் தானே. புது ஃபாதர் உள்ள போய் அடுத்த 9 செகண்ட் கழிச்சு தான் டாக்டர், ரைட்டர், ஒயிட்டி, மார்த்தா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. 9 செகண்ட் பத்தாதா பொழிச்சு வச்சிருக்க கத்தி எடுத்து பழைய ஃபாதரை போட்டு தள்ளுறதுக்கு. சோ புது ஃபாதர் தான் கில்லர்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. அது இல்லாம ஹீரோ கிட்ட எனக்கு இந்த விஷயம் படிச்சு தெரிஞ்சிருக்குன்னா அந்த புக்கை என்கிட்ட காட்டினதே நீங்க தான், அப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல அவன் தான் கில்லர்னு, தெரிஞ்சும் அவன் கூடவே டிராவல் பண்ணிருக்கீங்க, ஏன் இப்படின்னு கேட்டதும், அது எனக்கு தேவையான ஒரு விஷயம்னு தெரியாமலே இருக்குமா, அதுக்காக தான் எதுவும் காட்டிக்காம இருந்தேன்னு இங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்போ வெளியே போனானே புது ஃபாதர், அவன் பழைய ஃபாதரோட பாடி இருக்க அந்த மண்டபத்துக்கிட்ட வரான். அங்க மழை ஜோன்னு பெய்யுது. கொட்டுற மழையில லாம்ப் லைட் ஒன்று எடுத்துக்கிட்டு ஹூடி போட்டுட்டு வந்த யாரோ ஒருத்தவங்க மண்டபத்துக்கு முன்னால நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்பவே மாட்டீங்க, மண்டபத்தோட டோரை உள் பக்கமா இருந்து உடைச்சு வெள்ளை கலர்ல ஒரு உருவம் வெளியே வர, தோட்டக்காரனோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒலி அடிக்குதுங்க. வெளியே வர ஆள் யாருன்னு பார்த்தா பழைய ஃபாதர். அடங்கொக்கா மக்கா, இந்த ஆள் தான் செத்துட்டானே, அப்புறம் எப்படா உயிரோட வரான்னு நமக்கு முடியெல்லாம் ஏஞ்சி நிக்குதா. பழைய ஃபாதர் வெளியே வந்ததும் எதிரில் நிக்கிற அந்த ஹூடி போட்ட ஆளை பூடிச்சு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக, என்ன நடக்குதுன்னே புரியாம அதை பார்த்துட்டு இருந்த புது ஃபாதர் அவனும் அந்த காட்டுக்குள்ள வர்றான். போக்குன்னு ஒரு கை வந்து அவன் மூஞ்சிலே கொத்துது. அடுத்து மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சா இவனுக்கு பக்கத்துல தோட்டக்காரன் பணமா கிடக்குறான். எந்த கத்தியால அவன் கழுத்தை வெட்டியிருக்காங்களோ புது ஃபாதரோட கையில தான் அந்த கத்தி இருக்கு. பார்த்துட்டு அங்க இருந்து பயந்து ஓடுறான். அதே டைம் அங்க வந்த ஹீரோ டே நில்றான்னு சொல்லியும் புது ஃபாதர் காதலே வாங்காம ஓடிடுறான். அடுத்து ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் பாடி இருந்த மண்டபத்துக்குள்ள போய் செக் பண்ணா தாத்தாவோட பாடி மட்டும்தான் ஒரு சவப்பெட்டியில எலும்பு கூட இருக்கு. இன்னொரு சவப்பெட்டியில இருந்த பழைய ஃபாதரோட பாடியை காணோம். அது எப்படி, அவன் செத்துட்டான், பாடியை நம்ம கூட தோசை மாதிரி திருப்பி போட்டோமே. சோ மெடிக்கலா பழைய ஃபாதர் செத்துட்டாருன்றது கன்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் காணாம போனாரு, திரும்ப எப்படி உயிரோட வந்தாரு, இத போட்டு உருட்டிட்டு இருக்க. அதுக்குள்ள இந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல வந்த மார்த்தா முட்டி போட்டு, நான் தான் அப்பவே சொன்னலடா என் தலைவன் உயிர் தெழுந்து வந்துருவான்னு, பாருங்கடா என் தலைவன் காட்டியிருக்க மிராக்கல அப்படின்னு புரிச்சு போதா. அப்ப தோட்டக்காரன் செத்துட்டான்ற விஷயத்த கேட்டதும் பூரிப்பெல்லாம் காத்துல காணாம போச்சு. ஐயோ போச்சே, அம்மா போச்சே, என் முத்தே போச்சே, மணியே போச்சேன்னு மார்த்தா பாடி கிட்ட வந்து அழுது கண்ணீர் விடுறாங்க. இந்த கேப்ல காட்டுக்குள்ள பயந்து ஓடிட்டு இருந்த புது ஃபாதருக்கு அந்த ஜேசிபி கம்பெனியோட ஆன்டி கால் பண்ணி, ஃபாதர் நீங்க கேட்டதுக்கான பதில் கிடைச்சிச்சு ஃபாதர், போன வாரம் எங்க ஜேசிபி கம்பெனி கால் பண்ணி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மண்டபத்தை திறக்க ஜேசிபி வேணும்னு யாரு புக் பண்ணான்னு தானே கேட்டீங்க, உங்க பழைய ஃபாதர் தான் அந்த புக்கிங் பண்ணிருக்காருன்னு அவ ஒரு ட்விஸ்ட கொடுக்க, அப்போ புது ஃபாதர் கண்ணு முன்னால பழைய ஃபாதரே வந்து நிக்கிற மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சு புது ஃபாதர் கதிகலங்கி போயிடுறான். இன்னொரு பக்கம் அடக்கம் பண்ணப்பட்ட பழைய ஃபாதர் உயிர் தெழுந்து வந்துட்டாருன்ற நியூஸ் ரைட்டர், ஒயிட்டி, லேடி லாயர் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு நான் மாதிரி ஒரு மிராக்கல் இது. அதை பார்க்க அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க கூட்டத்தோடயே சேர்ந்த டாக்டர்னு ஒருத்தர் வரனால அவன் வீட்டுல இருக்கான். அவனோட போனுக்கு ஹீரோ கால் பண்றாரு. போன் எடுக்காம கதவை யாரோ தட்டுறாங்கன்னு இவன் கதவை வந்து ஓபன் பண்ணி
வாங்க மயிலாட், ஒரு வழியா வந்துட்டீங்களான்னு யார்ட்டையோ பேச்ச போடுறான். டாக்டர் ஹீரோவோட போன் எடுக்கலன்னதும் மண்டபத்துல இருந்து பழைய ஃபாதர் உயிர் தெழுந்து வரும்போது அங்க பிரைட்டா ஒரு ஒளி அடிச்சது இல்ல. ஆக்சுவலா அது ஒரு கேமராங்க. ஏற்கனவே தோட்டக்காரன் கேமரா வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, கேமராவை வச்சிட்டான். ஆனா அது எல்லா டைமும் ரெக்கார்ட் ஆகாது. அது ஒரு மோஷன் கேமரா. அந்த ஏரியால அசைவு ஏதாச்சும் இருந்தா மட்டும்தான் பிரைட்டா லைட் எரிஞ்சு அங்க நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். பிரைட் லைட்டை வச்சதுக்கான காரணம் லைட் வெளிச்சத்தை பார்த்து யாராச்சும் பயந்து ஓடுவாங்கன்னு. சோ லைட் வெளிச்சம் ஓவரா இருந்ததுனால ரெக்கார்ட் ஆயிருக்க வீடியோல கிளியரா எதுவும் தெரியல. மண்டபத்துக்கு முன்னால ஹூடியோட ஒருத்தவன் நிக்கிறான். பழைய ஃபாதர் மண்டபத்துல இருந்து உயிர் தெழுந்து வெளியே வராரு. இது ஒரு ஃபுட்டேஜ். அடுத்து ரெக்கார்ட் ஆயிருக்க ஃபுட்டேஜ்ல தூரத்துல இருந்து நடக்கிற எல்லாத்தையும் பார்த்த புது ஃபாதர் அவனும் இங்க வந்து காட்டுக்குள்ள ஓடனாம் பாருங்க, அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. பிளஸ் தோட்டக்காரனை கொலை பண்ண மர்டர் ஓப்பன்லயும் புது ஃபாதரோட கைரேகை தான் இருக்கு. இதெல்லாம் வச்சு இன்ஸ்பெக்டர் புது ஃபாதரை தேடிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோ கிளம்பி கீழே வந்தா நல்லா டுன் ஆன்டிவேட்ல தூள் லட்டு திருடுற மாதிரியே இருப்பான்ல புது ஃபாதர். தோட்டக்காரனை கொன்னது நான் தான், அதுக்கு சரண்டராக வந்திருக்கேன்னு ஸ்டேஷன் வரான். கேட்டுச்சு குடி. என்ன ஆச்சுன்னு தெரியாம இவன் ஒரு பக்கம் வாடா இங்கன்னு அவனை உள்ள போக விடாம வெளியே வலிச்சுட்டு போன ஹீரோ டாக்டர் வீடு வரைக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உனக்கு அவன் வீட்டு அட்ரஸ் தெரியும்ல, வா அங்க போலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து டாக்டர் வீட்டுக்கு வராங்க. டாக்டர் வீட்டு பேஸ்மெண்ட்ல ஒரு வெறியான ட்விஸ்ட்டுங்க. ஒரு தொட்டிக்குள்ள பச்சை கலர்ல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கு. அது என்ன கருமாந்திரம்லாம் தெரியல. பட் தொட்டிக்கு பக்கத்துல முட்டி போட்டு உட்கார்ந்து இருந்த பழைய ஃபாதர் ரெண்டு கையையும் தொட்டிக்குள்ள விட்டுருக்காரு. ஹீரோ தொட்டிக்குள்ள இருக்க கெமிக்கல் எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டா கெமிக்கல் குறைய 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 உள்ள போயிருக்க ஃபாதரோட கை ரெண்டும் தெரியணும்ல, கையவே காணோம். கெமிக்கல் அரிச்சு வெறும் எலும்பு மட்டும் தான் தெரியுது. அதோட இந்த ஆள் தொட்டிக்குள்ள வேற யாரையோ போட்டு அழுத்திருக்கான். சோ தொட்டிக்குள்ள இருக்கவங்களும் எலும்பு கூட இருக்காங்க. கையில இருக்க மோதிரத்தை வச்சு பார்த்தா ஃபுல் எலும்பு கூட இருக்கிறது டாக்டர் தான். புது ஃபாதர் பாடி ரெண்டையும் பார்த்து உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு டிடெக்டிவ். கொலை நடந்த இடத்துல தடைய ஏதாச்சும் கிடைக்குதான் தேடுறது தானே ஹீரோவோட வேலை. அப்படி சுத்தி முத்தி பாக்குறாரு. ஒரு காஃபி பிளாஸ்கும் ரெண்டு காஃபி டம்ளரும் தனித்தனியா இருக்கு. ரெண்டாவது அங்க இருக்க டாக்டரோட பேக்கை திறந்து பார்த்தா அதுல பென்டோ பார்பிட்டால்ன்ற ஒரு மருந்து இருக்குங்க. இதை வச்சு ஹீரோ எதையோ கண்டுபிடிச்சிட்டாரு. புது ஃபாதர் கிட்ட அதை சொல்றதுக்குள்ள நீங்க எதையும் சொல்ல வேணாங்க, நான் பண்ண கொலைக்கு நான் போய் சரண்டர் ஆயிடுறேன்னு திரும்ப அதையே சொன்னவன் சர்ச்சுக்கு வரான். அங்கதான் இன்ஸ்பெக்டர், ரைட்டர், ஒய்டி, மீதி யார் இருக்கா, மார்த்தா, லேடி லாயர், தம்பிக்காரன் அவங்கெல்லாம் இருக்காங்க. புது ஃபாதரும் நான் தான் தோட்டக்காரன அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அங்க வந்து அவன் ஆஃப் பண்ண ஹீரோ சொல்றத இப்போதைக்கு யாரும் கேட்கல. அவங்க ஒரு பக்கம் கண்ணாபின்னான்னு பேசிட்டு இருக்காங்க. சோ பழைய ஃபாதர் எப்பவும் எந்த கூண்டுல நின்னு பேசுவாரோ அங்க போய் ஒரு கத்துனதும் இடமே மையான அமைதியாகுது. ஒரு வழி மட்டுமே இருக்க அந்த சின்ன ரூமுக்குள்ள நடத்த முடியாத ஒரு கொலையை எப்படி நடத்திருக்காங்கன்ற ட்விஸ்ட இங்க தாங்க ஹீரோ ரிவீல் பண்றாரு. பழைய ஃபாதர் எப்ப ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போனாலும் பிரேக்கர் பாக்ஸ்ல ஒளிச்சு வச்சிருக்க சரக்கு எடுத்து குடிப்பான்ல. ஆனா அன்னைக்கு பழைய ஃபாதர் குடிச்ச சரக்குல மோந்து பார்த்தாலே போதையாகிற மாதிரியான ஒரு ட்ரக் கண்டென்ட் யாரோ கலந்துருக்காங்க. மோந்து பார்த்ததுக்கே அப்படின்னா அதை குடிச்சா பழைய ஃபாதர் அதை குடிச்சதும் தோப்பக்கடின்னு கீழே விழுந்திருக்கான். கையில இருந்த சரக்கு பாட்டில் மிஸ் ஆகி கதவுக்கு பக்கத்துல போய் விழுந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் கிஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். பழைய ஃபாதர் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான் கில்லர் உள்ள போயிட்டு பழைய ஃபாதரோட முதுகுல கத்தியவே சொருகி இருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் உள்ள போனது புது ஃபாதர் தான், அப்ப அவன் தானே அந்த கொலையை பண்ணிருக்கணும்னு. நோ 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 நோ, அதான் இல்ல. நம்ம மர்டர் வெப்பன் எந்த பார்ல இருந்து வந்துச்சோ அந்த பாருக்கு போனோம்ல, அங்க கூட நான் ஒரு போட்டோவையும் ரியலா இருக்க அந்த இடத்தையும் திரும்ப பார்த்துட்டு இருந்தேனே. நீங்க எல்லாரும் கீழே இருக்க பேக தான் நான் பாக்குறேன்னு நினைச்சுக்கிட்டீங்க. பட் நான் பார்த்தது அதல்ல. பாரோட ரிசப்ஷன்ல ஒரு லேம்ப் லைட் மட்டும் இல்லாம ரெண்டு லேம்ப் லைட் இருந்துச்சு. ரெண்டாவது லேம்ப் லைட்டுக்கு மேல இருந்த அந்த டெவில் ஃபேஸையும் காணோம். சோ கதையில புது ஃபாதர் புடிங்க எடுத்துட்டு வந்த ஒரு டெவில் ஃபேஸ் மட்டும் இல்ல, ரெண்டு டெவில் ஃபேஸ் இருந்திருக்கு. இதோட ஏன் அந்த டெவில் ஃபேஸை சிகப்பு கலரா மாத்திருக்காங்கன்னா வெள்ளிக்கிழமை பிரேயர்னாலே பழைய ஃபாதர் போடுற ட்ரெஸ்ஸோட கலரு சிகப்போட சிகப்பு ஒட்டிட்டு இருந்தா யாருக்கும் தெரியாது பாருங்க. சோ பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்தே ஃபாதரோட பின்பக்க ட்ரெஸ்ல ஒரு டெவில் ஃபேஸ் ஒட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கு. அந்த டெவில் ஃபேஸ் ஒரு ஹாலோ ஷேப், உள்ளுக்குள்ள காலியா தான் இருக்கும். காலி இடத்துக்குள்ள ரத்தத்தை நிரப்பி அதை பழைய ஃபாதரோட பின்பக்க ட்ரெஸ்ல ஒட்டி வச்சிருந்திருக்காங்க. உள்ள போன பழைய ஃபாதர் போதை பொருள் கலந்த சரக்கை குடிச்சு மயக்கமாகறப்போ கையில இருந்த சரக்கு பாட்டில கீழே போட்டு கிளிங்குன்ற சவுண்ட் கேட்டதும் கூட்டத்தோட கூட்டமா இருந்த கில்லர் ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா டெவில் ஹெட்டுக்குள்ள இருக்க ரத்தத்தை வெளியே வர வச்சிருக்கான். அதனாலதான் புது ஃபாதர் உள்ள போறதுக்கு முன்னாலேயே அந்த பேஸ்பால் வீடியோ ஃபுட்டேஜ்ல பிளர் வந்திருக்கு. அப்பெல்லாம் பழைய ஃபாதர் சாகவே இல்ல, மயக்கத்துல மட்டும்தான் இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் புது ஃபாதர் உள்ள போறானா அவன் அந்த டெவில் ஹெட்டை தொட போகும்போது வேணா அதை தொடாதன்னு சொன்னது யாரு? டாக்டர் தானே. நீ வெளியே வா நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ வெளியே போக சொல்லியிருக்கான். சோ உள்ள வந்து சாகாத பழைய ஃபாதரை செத்துட்டாருன்னு போய் சொன்னவன் இவன் நல்ல நேரமோ என்னவோ அந்நேரம் பார்த்து தானே மார்த்தா பழைய ஃபாதர் செத்துட்டாருன்னு ஓன அலர்னா. சோ எல்லாரும் அவளை பாக்குற கேப்ல இவன் கிட்ட சிகப்பு கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்ட இன்னொரு டெவில் ஃபேஸ் இருக்கு. கத்தியோட கனெக்ட் பண்ணி
ஆல்ரெடி பழைய ஃபாதரோட முதுகுல இருக்க அந்த டெவில் ஃபேஸ் எடுத்திருக்கான். அப்பதான் ஃபாதரோட நூல்லாம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கு. இவன் ஒரிஜினல் கத்தியால பழைய ஃபாதரை குத்தி கொலை பண்ணிருக்காங்க. அப்பவே தடையம் எல்லாத்தையும் அழிச்சினோன்னு இவன் ட்ரக் கலந்த சரக்கு பாட்டில தேடி இருக்கான். பட் புது ஃபாதர் தான். பழைய ஃபாதர் சரக்கு அடிக்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அவமானமா போயிடும்னு கதவுக்கு பின்னால அதை மறைச்சிட்டானே. டாக்டரால அதை கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் சரி, நீங்க சொன்ன மாதிரி டாக்டரே கொலைகாரனா இருக்கட்டும், ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணணும்ன்றதுக்கான அவசியம் என்ன? ரைட்டு, கொலையும் பண்ணிட்டான். அப்புறம் அவனை கொன்னது யாரு? செத்த பழைய ஃபாதர் எப்படி உயிரோட வந்தாரு? இதுக்கெல்லாம் பதில் தெரியணுமேங்க. தெரியுமா அவங்களுக்குன்னு கூட்டமே ஹீரோவை பார்த்ததும் கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஹீரோ எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்காரு. டக்குன்னு ஜன்னல் வழியா ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சதும் ஏதோ ஒண்ணுக்காக அமைதியான ஹீரோ, இல்லங்க அந்த உண்மையை என்னால கண்டுபிடிக்க முடியல, சோ என்னால இந்த கேஸை சால்வ் பண்ண முடியலன்னு இவர் தோத்துட்டதா ஒத்துக்க. ஹீரோவால இந்த கேஸை சால்வ் பண்ண முடியலன்னா செத்த பழைய ஃபாதர் உண்மையாகவே உயிர் தெரிந்துதான் வந்திருக்காரு, அது ஒரு மிராக்கல்ன்ற மாதிரி ஆயிடும். அப்படிதான் ஆகுது. இங்கேயே இருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணால தம்பிக்காரன். அவன் வெளியே போய் பிரஸ் ஆளுங்கள்ட்ட ஹீரோவே ஒத்துக்கிட்டாருங்க, அவரால் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியலன்னு. அப்ப என் அப்பா பழைய ஃபாதர் கடவுளுக்கு சமமானவர், உயிர் தெழுந்து வந்துட்டாரு பாருங்க இப்படின்னு ஆவா செஞ்சீங்கலாம் காட்ட, எப்படியும் பழைய ஃபாதர் உயிரோட வந்துருவாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது மார்த்தா தானே. அவங்களுக்கு கண்ணுல ஆனந்த கண்ணீர். இன்னொரு பக்கம் ஹீரோ புது ஃபாதர் இருக்க இடத்துக்கு போன இன்ஸ்பெக்டர், என்ன ஹீரோஜி உங்களை எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தா கேஸை சால்வ் பண்ண முடியலன்னு அசால்ட்டா சொல்றீங்க, நிஜமாவே சால்வ் பண்ண முடியலையா இல்ல வேற எதுக்காகவாச்சும் பொய் சொல்றீங்களா? அதை கேட்டுட்டு இருக்கும்போது கதவை திறந்து ஒரு உருவம் தனியா உள்ள வருது. யாரான்னு பார்த்தா மார்த்தா. நேரா புது ஃபாதர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் நான் பண்ண பாவத்துக்காக உங்கள்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் ஃபாதர், என் கதையை கேளுங்கன்னு சொல்ல, என்னடா முழிக்கிற, கதையை கேள்றா, நானே சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயத்த அவளா வந்து சொல்றா, அதை கேட்டாதான் இப்போ கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு மார்த்தா இப்ப சொல்ல போற விஷயத்த ஹீரோ ஏற்கனவே கேட்ச் பண்ணிட்டாரு போல. அவ வாயால இருந்தே அது வரட்டும்னு வெயிட் பண்ண ட்விஸ்ட் மேல ட்விஸ்டே இந்த கதைக்குள்ளதாங்க இருக்கு. இந்த கதை ஆரம்பிக்கிறது மார்த்தா சின்ன பொண்ணா இருக்கும்போது தாத்தா ஃபாதர் கிட்ட இருந்து. தாத்தா ஃபாதரோட சொத்து மொத்தமும் எங்க போச்சுன்றது இப்ப வரைக்கும் மர்மமா இருக்குல்ல. தாத்தா ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சொத்தெல்லாம் வச்சு ஒரு டைமண்டை வாங்கி மார்த்தா கிட்ட மட்டும் தனியா, அம்மாடி மார்த்தா இந்த டைமண்ட் ஒரு சபிக்கப்பட்ட டைமண்டுமா, என்ன கேட்டனா நான் இதை ஈவ்ஸ் ஆப்பிள்னு தான் சொல்லுவேன். இந்த சபிக்கப்பட்ட டைமண்டை பார்த்து பல பேருக்கு வர ஆசையில அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு டைமண்ட் எக்காரணம் கொண்டும் என் வம்சாவழிக்கு கிடைக்கவே கூடாதுமா, அதுக்கு நான் ஒரு வேலை பார்க்க போறேன். உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் உனக்குள்ளேயே புதையலா இருக்கணும், இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு தாத்தா ஃபாதர் டைமண்டை வாயில போட்டு முழுங்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் செத்தே போயிருக்காரு. சோ அவர் பாடிய மண்டபத்துக்குள்ள வச்சதும் டைமண்டும் அவரோடய போயிடுச்சா. பட் எப்படியோங்க தாத்தாவோட பொண்ணுக்கு தாத்தா டைமண்டை வாங்கியிருக்காருன்றது தெரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கான பதில பிரசன்ட்ல ஹீரோ சொல்றாரு. நடுவுல ஹீரோவும் புது ஃபாதரும் ஈவ்ஸ் ஆப்பிள்ன்ற ஒரு பொருள் எடுத்து அதை உடைச்சு பிரிச்சு பெயின் பார்த்தாங்கல்ல, அப்பவே ஹீரோ பூத கண்ணாடியை வச்சு ஒரு மேட்டரை நோட் பண்ணிருப்பாரு. அது ஒரு பிராண்டடான பாக்ஸ். கிட்டத்தட்ட பாக்ஸோட ரேட்டு மட்டுமே $20,000 வரும். தாத்தாவோட பொண்ணுக்கு பிராண்ட் ஐட்டமை பத்தி எல்லாம் நல்லா தெரியும்ன்றதுனால இவ்வளவு விலை கொண்டு ஒரு பாக்ஸே எவ்வளவு ரேட்டுனா அதுக்குள்ள வந்த பொருள் எவ்வளவு ரேட்டா இருக்கும், என்னவா இருக்கும், அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு போட்டு யோசிச்சவ பாக்ஸ்ல டைமண்ட் வச்சிருக்க அச்ச பார்த்து, ஓ எங்க அப்பன் டைமண்ட் வாங்கியிருக்கானா அப்படின்னு இந்த டைமண்டை தேடிதாங்க டைமண்ட் எங்க இருக்குன்னு சர்ச்சையே அடிச்சு உடைச்சு சுக்கு நூறு ஆகியிருக்கா. அப்ப கூட மார்த்தா வந்து அந்த பொண்ணுகிட்ட இதே பேசினால, உண்மையா என்ன பேசியிருக்கான்னா, நீ தேடுறது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன், தேடியே சாவுன்னு அவளை வெறுப்பேத்திருக்கா. அந்த கோவத்துல தான் அவன் மார்த்தாவை போட்டு பொழந்து கட்டியிருக்கா. ரைட்டு, அந்த ஸ்டோரி அப்போ அப்படியே முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு சீன்ல புது ஃபாதர் மார்த்தா கிட்ட சொன்னானே, பழைய ஃபாதர் உண்மையாகவே ஒரு ஃபாதரா இருந்தா நீ போய் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுன்னு. இவளுங்க பழைய ஃபாதர் நல்லவரா இருப்பாருன்னு நம்பி இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்ன கதையெல்லாம் சம்மந்தப்பட்டவன்ட்டியே சொன்னதும், சொல்ல போனா அந்த சொத்துக்கு வாரிசே பழைய ஃபாதர் தானே. நல்லா சென்டர் வாக்கெடுத்த செம்மறி ஆடு மாதிரி இருந்துகிட்டு டைமண்ட் மேல ஆசை வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் பழைய ஃபாதரோட நடவடிக்கையே மாறி இருக்கு. அதைத்தான் அன்னைக்கு நடந்த மீட்டிங்ல மார்த்தாவும் பார்த்தாலே, இவன் பேசுறத பார்த்தா மண்டபத்தை உடைச்சி அந்த சபிக்கப்பட்ட டைமண்டை எடுத்துருவான் போலியே அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் ஜேசிபி கம்பெனி கால் பண்ணி உங்கள்கிட்ட யாரும் எதையும் ஆர்டர் பண்ணிருக்காங்களான்னு விசாரிச்சிருக்கா. பழைய ஃபாதர் பண்ணிருக்கான்னதும் இவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த சர்ச்சுக்காக சேவகம் பண்ணவங்க. இப்ப பழைய ஃபாதர் மண்டபத்தை உடைச்சு உள்ள இருக்க சபிக்கப்பட்ட டைமண்ட் எடுத்துக்கிட்டு பறந்துட்டான்னா சர்ச்சுக்கே அசிங்கமாயிடும், சர்ச்சையே ஊத்தி மூட வேண்டியதா இருக்கும். என்னமாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஆசையில இருக்க பழைய ஃபாதரை டைமண்டை எடுக்க விடாம பண்ணணும்னா அதுக்கான ஒரே வழி அந்த ஆளை கொல்றது தான். சாதாரணமா கொண்டு போட்டாலும் சர்ச்சை ஊத்தி மூட வேண்டியதுதான். சோ அந்த கொலையில ஒரு மிஸ்ட்ரி இருக்கணும். கொலை நடந்ததுக்கு அப்புறம் செத்த பழைய ஃபாதர் திரும்ப மண்டபத்துல இருந்து உயிர் தெழுந்து வர மாதிரி ஒரு மிராக்கலை காட்டணும். அப்பதான் இந்த சர்ச்சு நம்ம நினைச்ச மாதிரி எங்கேயோ போகும்னு மார்த்தா யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு டிடெக்டிவ் புக் எடுத்துட்டு வந்து காட்டினாரே. அதே புக்கு செல்ஃப்ல இருக்கிறத பார்த்துட்டு
ஒரு பிளானையே போட்டிருக்காங்க. தனியா அந்த பிளானை பண்ண முடியாது. சரக்கு அடிச்சதும் மயக்கமாகற மாதிரியான ஒரு ட்ரக் அதுல கலக்கணும்னா அதுக்கு அந்த ட்ரக் எல்லாம் ஈஸியா எடுத்துட்டு வர டாக்டரோட துணை வேணும்ல. டாக்டருமே இந்த சர்ச்சுக்கு விசுவாசி தான். சோ அவங்கிட்ட போய் உண்மையெல்லாம் எடுத்து சொல்லி அவனை பேசி பிரெயின் வாஷ் பண்ணி மார்த்தா அவனை கூட சேர்த்திருக்காங்க. அப்புறம் பழைய ஃபாதரோட கொலை எப்படி நடந்துச்சுலாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இதுக்கப்புறம் பழைய ஃபாதரை மண்டபத்துல வைக்க போற நாள் அன்னைக்கு சவப்பெட்டிக்குள்ள பாடியை வச்சு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு போனதும் லாஸ்டா மார்த்தா, தலைவா நீங்க உயிர் தெழுந்து வந்துருவீங்க தலைவா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. உள்ள இருக்க பழைய ஃபாதரோட பாடியை பார்த்து தானே பேசுறாங்கன்னு நம்ம நினைச்சோம். இல்லங்க, அந்த சவப்பெட்டியை டிசைன் பண்ணதே தோட்டக்காரன். சைட்ல இருந்து பாடியை வெளியே எடுக்கிற மாதிரி அவன் ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிருக்கான். சோ அது வழியா பழைய ஃபாதரோட பாடியை வெளியே எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம அதுக்குள்ள படுத்திருந்தது தோட்டக்காரன் தான். அந்த ஆள் தான் மார்த்தாவுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவானே. சோ அதுக்கு ரெடியா இருந்திருக்கான். அப்ப தோட்டக்காரனை தான் மண்டபத்துக்குள்ள வச்சிருக்காங்க. பிளான் ரொம்ப சிம்பிள் தான். மண்டபத்துக்கு உள்ள இருக்க தோட்டக்காரன் வெளியே இருந்து டாக்டர் சிக்னல் கொடுத்ததும் தாத்தா ஃபாதரோட வயித்துல இருக்க அந்த டைமண்ட் எடுத்துக்கிட்டு கதவை உடச்சிட்டு வெளியே வரணும். அங்க இருக்க மோஷன் கேமரால பழைய ஃபாதர் வெளியே வர மாதிரி ரெக்கார்ட் ஆகும். சோ பழைய ஃபாதர் உயிர் தெழுந்து வந்துட்டாருன்னு ஊரே நம்பிடும். அப்புறம் இவங்கள்ட்ட இருக்க பழைய ஃபாதரோட பாடியை எங்கேயோ கொண்டு போய் புதைக்கிறாங்களோ எரிக்கிறாங்களோ. அதை பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருங்க. அப்ப அன்னைக்கு ஹூடி போட்டுக்கிட்டு கையில லேம்ப் லைட்டோட வந்து நின்னால மண்டபத்துக்கு முன்னால அது டாக்டர் தான். மண்டபத்துக்கு உள்ள இருந்து வெளியே வந்தது தோட்டக்காரன். பிளான் படி எல்லாம் கரெக்டா போயிருக்கு. தெரியாத நம்ம புது ஃபாதர் அங்க போய் நின்ட்டானே, அவன் நம்மள பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும்னு புது ஃபாதர் காட்டுக்குள்ள ஓடி போகும்போது ஒரு கை வந்து அவனை குத்துச்சு. அது தோட்டக்காரனோட கை தான். அடிச்சவனை மயக்கமாக்கிட்டாங்க. டாக்டர் கையில கொடுக்க ஆசை யாரை விட்டுச்சு. டைமண்டை எடுத்ததே அதை கண்ணும் காணாத இடத்துல தூக்கி போட்டு அழிக்கிறதுக்கு தான். பட் இவனுக்கு டைமண்டை பார்த்ததும் ஏன் நம்ம இதை எடுத்துக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். அதுக்கு தடையா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே பேரு. ஒன்னு தோட்டக்காரன், இன்னொன்னு மார்த்தா. தோட்டக்காரன் கதையை அங்கேயே முடிச்சிட்டான். தோட்டக்காரன் செத்துட்டான்னு மார்த்தாவுக்கு தெரிஞ்சதும் டாக்டரை தவிர இதை வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு டாக்டர் வீட்டு வாசலுக்கு அன்னைக்கு யாரோ வந்தாங்கல்ல, அது மார்த்தா தான். இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சும் டாக்டர் கிட்ட முதல்ல எதையும் கேட்கல. அதை தாண்டி இன்னும் தோட்டக்காரன் செத்தது மார்த்தாவுக்கு தெரியாதுன்னு டாக்டர் நினைச்சிட்டு இருக்கான். சோ மேடம், நீங்க சொன்ன மாதிரி டைமண்டை எடுத்தாச்சு, பழைய ஃபாதரோட பாடியையும் எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த தொட்டிக்குள்ள போட்டா ஆளு கரைஞ்சு போயிடுவான். இந்தாங்க நீங்க இந்த டைமண்டை பாருங்க அப்படின்னு டைமண்டை கையில கொடுத்துருக்கான். மார்த்தா அதை பாக்குற மாதிரி பார்த்துட்டு கீழே போட்டாங்க. அதை எடுக்க ஓடுது பாருங்க, இது ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்திலேயே இவனுக்கு அது மேல எவ்வளவு ஆசை இருக்குன்றது சொல்லாமலே தெரியுதே. அப்புறம் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிருக்காங்களா. மார்த்தா குடிக்கிற காஃபில இவன் ஒரு விதமான ட்ரக்கை கலந்துட்டான். அதை குடிச்சா கொஞ்ச நேரத்திலேயே உதடெல்லாம் மறுத்துரும். 10 நிமிஷத்துக்குள்ள ஆளே அவுட்டு. மார்த்தா காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் தாங்க உண்மையவே சொல்லியிருக்கான். என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி தான் என் பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டா. திரும்ப அவளை என் கூட கொண்டு வரணும்னா அதுக்கு எனக்கு இந்த டைமண்ட் வேணும் மேடம். அதுக்கு தான் உங்க ஆளை கொண்டுட்டேன். இப்போ உங்களையும் கொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ காஃபியை குடிச்ச மார்த்தாவோட உதடு மறுக்குன்னு பார்த்தா டாக்டரோட உதடு மறுக்குது. நல்லா இன்னர் வியர் போட்ட இட்லி குண்டா மாதிரியே இருக்குல்ல மார்த்தா. வேலையே காட்டிடுச்சு. அதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டைமண்டை கீழே போட்டு அதை எடுக்க டாக்டர் ஓடனால அந்த கேப்ல இவன் எப்படியும் செல்மிஷம் பண்ண வாய்ப்பு உண்டுன்னு டேபிள்ல இருந்த காஃபி கப்ப மாத்தி வச்சிட்டாங்க. சோ டாக்டர் துடி துடிச்சு சாவறானா. அப்பவும் நம்ம பிளான் படி சர்ச்சில் மிராக்கல் நடந்ததாகவே இருக்கணும்னு டாக்டர் தான் பழைய ஃபாதரை கொன்னா. திரும்ப உயிர் தெழுந்து வந்த பழைய ஃபாதர் தான் சாவுக்கு காரணமானவனை கொன்னு கடவுள் ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும்ன்றதுக்காக பழைய ஃபாதர் கெமிக்கல் தொட்டிக்குள்ள டாக்டரை முக்கிய இருக்க மாதிரி ரெண்டு பேரோட பாடியையும் வச்சுட்டு மார்த்தா கிளம்பி வந்துட்டாங்க. இதுதாங்க நம்ம படத்தோட ஆரம்பத்துல இருந்து தேடிட்டு இருந்த மிஸ்டரிக்கான பதில். இப்ப கூட மார்த்தா உண்மையை சொல்ல வரதுக்கு முன்னாலேயே டாக்டர் எந்த ட்ரக்கை கொடுத்து இவங்களை கொல்லலாம்னு நினைச்சானோ அதை சாப்பிட்டு தான் வந்திருக்காங்க. உயிர் பிரிய போது. அதுக்கு முன்னால மார்த்தா எதிர்பார்க்கறதெல்லாம் அவங்க பண்ண பாவத்துக்கான மன்னிப்பு மட்டும்தான். புது ஃபாதரும் நீ பண்ண எல்லா பாவத்தையும் கடவுள் எடுத்துப்பாருன்னு மன்னிப்பை கொடுக்க மார்த்தா கண்ணை முடுறாங்க. அதான் உண்மைலாம் தெரிஞ்சு போச்சே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்த்தாவோட கையில இருந்து அந்த சபிக்கப்பட்ட டைமண்ட் கீழே விழ சம்பவ இடத்துல இருக்கிறது புது ஃபாதர், ஹீரோ ரெண்டே பேர் மட்டும்தான். எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லப்பா, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ கேஷுவலா வெளியே போக இங்க சீனை கட் பண்ணா நம்ம படத்துல பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க. இன்னும் தம்பிகாரம் மட்டும் எனக்கு அந்த டைமண்ட் வேணும், எங்க அந்த டைமண்ட் அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்த எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படிப்பா தெரியும், கிடைச்சா சொல்லி அனுப்புறோம், இப்ப கிளம்புன்னு அவனை அனுப்பி விட்டதும் ஹீரோ வந்த வேலை சுமூகமா முடிஞ்சிடுச்சு. பயங்கர மாசம் ஒரு கேஸ் சால்வ் பண்ணிட்டாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த சர்ச்சுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஃபாதர் ஆயிட்டல்லப்பா, வாழ்த்துக்கள். இப்ப நான் கிளம்புறேன், அடுத்த பார்ட்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ நடைய கட்ட கடைசியா ஆல்ரெடி இந்த சர்ச்சோட செவுத்துல சிலுவையை வச்சதுக்கான அடையாளம் மட்டும் இருந்துச்சு. அங்க சிலுவையே இல்லாம இருந்துச்சுல்ல. புது ஃபாதர் இப்ப அங்க சிலுவையே வச்சிட்டான். சிலுவையில அறையப்பட்ட ஜீசஸோட நெஞ்சுக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்க சபிக்கப்பட்ட டைமண்ட் அங்க இருக்க மாதிரி காட்டி அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.